வாழ்வோம் வாழ்வோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய இரவு ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது நிறம். இன்றைய அருளம்சம் இல்லையா? நிறம் என்பது மனதில் நிறமாக தெரியும் இல்லையா? நிறம்ன உடனே நிறத்தை நினைப்பேன். நிறம் மீன்ஸ் கலர்ஸ் இல்லையா? ஆனால் நிறத்திற்கு உட்பொருள் பல இருக்கிறதுலாம் சொல்லியிருப்பேன். வேதம்னு சொல்லியிருப்பேன், குணம்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அந்த நிறம்ங்கிறது நிறைய பொருளில் எடுத்துக்கொள்ளலாம். நேரடி பொருளில் பார்த்தா வர்ணத்தை, நிறத்தை, கலரை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறம் என்பது ஒரு குரூப்பிசம். ஒரு குரூப்பை எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு கேட்டகரிஸ், ஒவ்வொரு சேனல்ஸ், அதெல்லாம் கூட நிறம்னு சொல்லலாம். நிறம் என்பது பேதப்படுத்துவது இல்லையா? இந்த மாதிரி நிறம் பல நிலைகளில் கருதப்படும். நம்ம கையாளுகிற விதத்தில் இருக்குது. நிறத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இப்போ ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நிறம் தான். இன்றைய சிந்தனை அதுதான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிறம். ஒரே நிறம் யாரும் கிடையாது. அதனால தான் அந்த நிறத்தை பற்றிய அருளம்லாம் வழங்கப்பட்டது. காமனான விஷயத்தை நம்ம சொல்றதுல பலன் இல்லை. அதை யார் படிக்கிறார்களோ, யார் காண்கிறார்களோ, யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அது அனுகூலப்பட வேண்டும். அப்பதான் அதுல பலன். காமனா இருக்குதோ இல்லையோ நமக்கு அது பயன்படும். நமக்கு பயன்படாத விஷயங்களை எடுத்துக்கொண்டு நாம் செல்வதில் எந்தவித லாபமும் இருக்காது இல்லையா? ஊருக்கு பயன்பட்டாலும் நமக்கும் பயன்படும். நமக்கு பயன்படாம ஊருக்கு பயன்படுதுன்னு சொன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. அந்த வேலை வெட்டி வேலைம்பாங்க. உங்களுக்கு அதுல பங்கு இருக்கணும். இப்போ ஊருக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு எதையாவது பண்றோம், நமக்கு பங்கு இல்லைன்னா அதுல சிறப்பு இருக்காது. முதல்ல நல்ல ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் அதுல லாப நஷ்டம் இருக்குதுன்னு சொன்னாதான் நம்முடைய சிரத்தையே அதுல வரும், அக்கறையே வரும். நமக்கு அது ஒண்ணும் இல்லைன்னா மேலோட்டமா செய்வோம். இறங்கி செய்யறதுலாம் குறைவுதான். ஆழ்மனம் இறங்காது. மேல்மனம் போகலாம், ஆனா ஆழ்மனம் ஒத்துக்கொள்ளாது. என்னப்பா அவன் செய்யணும்னு சொன்னா கடமை செய்தாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடும் இல்லையா? சில குடும்பங்கள்ல தகராறு நடக்கும். என்னன்னா, இப்போ தாய்மாமன் வீட்டுல தங்கச்சி பொண்ணோ அக்கா பொண்ணோ நின்று வளரும். அம்மா இல்லாத குழந்தையா இருக்கும். அப்போ தாய்மாமன் வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அந்த சூழல்ல பார்க்குற பொழுது அவர் நல்லா பார்ப்பார். அதை அந்த குழந்தையும் படிக்க வைப்பாரு, அதுக்கு வேண்டிய வசதிகளை செய்வாரு, அப்புறம் திருமணம் பண்ணி கொடுப்பாரு. அதுபோல தன் மகளையும் பண்ணுவார். பார்த்தீங்கன்னு சொன்னா என்னதான் செய்தாலும் அந்த ஆழ் மனதில் இருக்குது பாருங்க, அது தன் குழந்தைக்குங்கிற பொழுது அதுல ஒரு ஈடுபாடு. இதையும் அதுக்காக யார்கிட்டயும் ஒருத்தட்ட பிடிச்சு கொடுத்துட மாட்டார். அங்கேயே மாப்பிள்ளையை பார்ப்பாரு, நல்ல மாப்பிள்ளை தானா எல்லாம் செய்வார். ஆனா அந்த 100% ரெண்டும் ஈக்குவலா இருக்குதான்னு கேட்டா நிச்சயமாக இருக்காது. நிச்சயமா இருக்கு. அட்லீஸ்ட் முறையாக எல்லாம் செய்தாலும் கூட என்ன ஆகுதுன்னா, அப்பாடா ஒரு பாரம் தீர்ந்ததுப்பா, பொண்ணு அனுப்பியாச்சு, நம்ம செய்ய வேண்டிய கடமையெல்லாம் முடிச்சு போச்சு என்ன ஒரு உணர்வு கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல மகள் அனுப்புகிற பொழுது, ஐயோ என் பொண்ணை விட்டுட்டு எப்படி இருக்க போறனோ இல்லையா? பொண்ணை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேனோங்கிற ஒரு உணர்வு வரும்போது இது அங்கேயும் இங்கேயும் பாத்தீங்கன்னா அதை விட பர்சன்டேஜ் இங்க கூடுதல் இருக்கும். எல்லாரும் குறை சொல்ல முடியாது. எல்லாரும் நம்ம உண்மையான பாசத்துல செய்யலாம். உண்மையான என்ன செய்தாலுமே அதை நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணோம்னு சொன்னா அதுல பெர்சன்டேஜ் நிச்சயமா டிஃபரன்ஸ் இருக்கணும், இருந்தே ஆகும். இல்லைன்னு சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா சிந்தித்துக் கொள்ளுங்க. அப்பதான் நீங்க தனித்தனி சிஸ்டம்ங்கிறது உருவாகும். என்னதான் பண்ணாலும் கூட ஒருவரை போல் ஒருவர், ஒருவருடைய செயல் போல் இன்னொருவருடைய செயல், ஒருவருடைய வாழ்க்கை நிலை போல் இன்னொருவருடைய வாழ்க்கை நிலை இந்த மண்ணில் கிடையவே செய்யாது. அதுதான் இயற்கையினுடைய மிகப்பெரிய தன்மை. அது இயற்கை பண்ணவில்லை. உங்களுடைய கர்மாவினுடைய அளவுக்கு தக்கவாறு அது வரையறை பண்ணுகிறது. நீங்க எந்த அளவுக்கு கர்மா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் இன்னொருவருக்கும் அதே மாதிரிதான். அப்போ ஒவ்வொரு நபரையும் எடுத்துக்கொள்கின்ற பொழுது
அவர்களுடைய லாப நட்டத்தை நாம் பார்ப்பது என்பது அவர்களுடைய தனித்தனி கர்மாவை வைத்துதான் நம்ம அளக்க வேண்டும். ஒட்டு மொத்தமாக இவர்கள் நல்லா இருப்பாங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அதெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா உலகத்துல அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தனித்தனியா பார்க்கறது என்பது இயலாத காரியமாகிடும் அவர்களுக்கு. ஒவ்வொரு ஆளையும் அனலைஸ் பண்ணணும்னா அது குருவால் மட்டும்தான் முடியும். அதான் குரு நிலை உயர்ந்த நிலை. மண்ணில் குரு நிலை ஏன் உயர்ந்த நிலை ஏன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு இறைநிலைக்கு அடுத்த நிலை. இறைநிலைன்னே சொல்லலாம். மண்ணில் இறைநிலை குருநிலை அப்படிதான் எடுத்துக்கணும். மண்ணில் இறைநிலை குருநிலை, அதுல மாற்றமே கிடையாது. ஆனா அந்த குரு எப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, அந்த குருனுடைய தன்மையே வேறு. அது ஒருவரை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய ஆதி அந்தத்தை உணரக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டும் இல்லையா? ஒருவருக்கு நல்லது செய்வதோ கெட்டது செய்வது கிடையாது. அவங்க இருக்காது, நல்லதுதான் இருக்கும். சில நேரங்கள் உங்களுக்கு செய்யாம போகலாம் அவங்க கர்மாப்படி, ஆனா கெடுதல் இருக்காது. நீங்க எந்த அளவுக்கு நீங்க சரணாகிறீங்களோ, எந்த அளவுக்கு ஒத்து போறீங்களோ, எந்த அளவுக்கு தொண்டு செய்கிறீர்களோ, அதை பொறுத்த அளவிற்கு உங்களுக்கு அங்கிருந்து பலன் கிடைக்கும். அதான் முக்கியம். குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க ஜோதிடத்துல சொல்கிற பொழுது. குரு கிரகம் பார்க்கணும். அப்ப குருடைய பார்வை நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா, எப்போ உங்க பக்கத்துல திரும்பும் ஏன்னு சொல்லியாச்சுன்னா, உங்களுடைய செயல்பாட்டில், உங்களுடைய நினைவில், உங்களுடைய நடத்தையில், உங்களுடைய வேண்டுதலில் இல்லையா, உங்களுடைய தொண்டில், அதில் தான் இருக்கிறது. இப்ப இங்க நிறம்னு சொல்கிற பொழுது நிறத்தை தொண்டுன்னு கூட சொல்லலாம். நிறத்தை தொண்டுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னா, ஒவ்வொருவரும் கடை தேர்வது தொண்டை வச்சுதான். ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு அந்த ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் எதுல வருதுன்னு சொன்னா, அவர்களுடைய தொண்டை வைத்துதான் வழங்கப்படும். வேற எதுவுமே கிடையாது. நீங்க எவ்வளவு தொண்டு சர்வீஸ் பண்ணிருக்கிறீங்க, அந்த சர்வீஸுக்கு யூ வில் பி ரிலீஃப், யூ வில் கெட் ரிலீஃப், யூ வில் பி ரிலீஸ். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். நான் நல்லவனாக்கும், சரி நல்லவனா இருக்கட்டும், நீ என்ன செய்யற? நான் ஒண்ணுமே செய்யல, என்ன மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, யாருக்கும் ஒரு தொல்லை பண்ணல, சரி அப்ப இன்னொரு தரப்பு உனக்கு இருக்கு. அப்படிதான் வரும். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நல்லவனா இருந்தா போதும், நான் அடுத்தவனு தொல்லை இல்லாம இருந்தது. தொல்லை இல்லாமலும் இருக்கணும், தொண்டும் செய்யணும். அந்த தொண்டை பத்தி கூடுதலாக பெருசாக இன்சிஸ்ட் பண்ணல. அது பக்தியிலும் சரி, ஞானத்திலும் சரி. ஏன்னா தொண்டு வந்து கடைசி நிலை. தொண்டு என்பது ஒரு முடிந்த நிலை. எப்ப நீங்க தொண்டுக்கு போயிட்டீங்களோ அப்பவே நீங்க உயர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ கிளாஸ் எடுக்கிறதுக்கு எப்ப அலோவ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவன் என்ன படிக்கிறான் அதெல்லாம் படிச்சு முடிச்சாதான். ஒரு பிஜி முடிச்சா, பிஎட் முடிச்சியா, இல்ல ஒரு எம்ஃபில் பண்ணியா, பிஹெச்டி பண்ணியான்னா சரி நீ போய் கிளாஸ் எடுக்கலாம்பா. அப்ப அதுக்கு தகுதியானது. அப்ப கிளாஸ் எடுக்க ஒருத்தன் போறான்னு சொன்னாலே அவன் என்னாச்சுது, அதுல மாஸ்டர் ஆயிட்டான், சப்ஜெக்ட்ல வந்து he knows everything, he is ready to teach இல்லையா, அந்த கேப்பபிலிட்டி அவனுக்கு வந்துடும். அப்பதான் அலோவ் பண்ணுவாங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கேன், நான் போய் கிளாஸ் எடுப்பேன்னு சொன்னா நாட் அலோவ். சில இடம் பண்றாங்க, சும்மா அது டியூஷன் மாதிரி பண்ணிக்கலாம், போய்க்கலாம். பட் அவங்க வந்து வெளிப்படாது. ஏன்னா சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும் இல்லையா இல்லையா ஒவ்வொரு ஆள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவர்களுக்கு அந்த புரிதலுக்கும் தக்கவாறு விளக்கி நீங்களும் விளங்கி இருக்கணும். அந்த பாடம் எடுக்கிற பொழுது என்ன லாபம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உண்மையிலே பாடம் எடுக்கும் போது நீங்க படிக்கவே ஆரம்பிக்கிறீங்க. நிறைய பேர் நான் படிச்சுட்டு வந்துட்டேன்மா, நீ படிச்சதெல்லாம் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட. ஆனா கிளாஸ் எடுக்கும் போதுதான் சப்ஜெக்டே நீ படிக்கிற. உண்மையான ஆசிரியன் மாணவன் நாளைக்கு படிக்கிறான்னு இன்னைக்கே படிக்கணும். கிளாஸ் எடுக்கும்போது படிச்சுட்டு வரணும். மீண்டும் அதை ரெஃபர் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாதான் கிளாஸ் நடத்த முடியும் இல்லையா? அப்ப உண்மையான ஆசிரியர்கள் அப்பதான் பாடமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரிதான் தொண்டு அப்படிதான். நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறதான் வெளியில வந்து என்ன பண்ண முடியும், சொல்லவோ செய்யவோ முடியும். அப்போ உங்கள்கிட்ட முழுமையாக அதை பற்றிய அந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட எப்படி இருக்கணும், உங்களோட அது உறைந்திருக்க வேண்டும். அப்பதான் எடுத்து விட முடியும். பானை நிறைய சாதம் இருந்தால் தானே எடுத்து பரிமாற முடியும். வெறும் பானையை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் இல்லையா?
இப்போ தொண்டு செய்யாதவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயமா தான் இருக்கணும். நான் என்னத்த போய் சொல்றது, எப்படி சொல்றது, அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட என்ன இல்லை, எந்த சப்ஜெக்டுமே இல்லைன்னு அர்த்தம். இருந்துதான் பார்த்துக்கலாம், சொல்லலாமா, எனக்கும் தெரியும் அவர் என்ன கேட்குறாரு, அப்படி கேட்டால் எப்படி சொல்லலாம். அப்போ உங்கள்கிட்ட என்ன செயல்படலைன்னா சப்ஜெக்ட் இல்லை. இப்போ 1 to 100 வரை நம்பர்ஸ் இருந்துன்னு வச்சுக்கலாம், ஜஸ்ட் வெறும் நியூமர். இந்த வெறும் நியூமரிக் மட்டும் உங்கள்கிட்ட அள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், எனக்கு 100 வரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் நான் என்ன பண்ணுறதுக்கு ஏன்னு சொன்னோன்னா அவன் வேஸ்ட். 100 வரை தெரியும், 100 வரை தெரியும், 10 வரை தெரிஞ்ச கூட 10லயே என்னெல்லாம் விளையாடலாம். என்ன பண்ண போற, போல 1 கூட்டல் 1 2 கிளாஸ் நடத்தலாமே, 2 2 4 இல்லையா, 5 கூட்டல் 5 10 எத்தனை கிளாஸ் நடத்தலாம். அதையே மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்கலாம் இல்லையா. அப்போ சொல்ல 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 அதுல இருந்தே அப்போ 10க்கு அடுத்தால என்ன, 10 கூட்டல் 1 11 அடுத்த பாடம் படிக்க போயிடுவோம். அவங்கள்ட்ட கொஞ்சமாவது இருக்கணும், அதோட அந்த அறிவு வேலை செய்யணும். 2 விஷயம் இருக்கு. இப்ப நீங்க அறிவு வேலை செய்யாம சரக்கும் கையில் இல்லைன்னா எப்படி போய் தொண்டு செய்வீங்க, ஒருத்தண்ட பார்த்து எப்படி சொல்ல முடியும். அப்ப அந்த தொண்டு செய்வது என்பதுதான் உங்களை உயர்த்தக்கூடியது, உங்க கர்மாவை முடிவுக்கு கொண்டு வரக்கூடியது இல்லையா. அப்ப அவன் கர்மாவை குரு நீக்கிறாரு சொன்னா நீங்க அதுக்கு உங்களை தகுதிப்படுத்துவது, நீங்க தகுதிப்படுத்துங்கள், உங்களுக்கு வேண்டியது வழங்கப்படும் சொன்ன இடம் இருக்குது, அது இந்த இடம் தான். நீங்க தொண்டு செய்துட்டு இருக்கீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களை என்ன பண்ணிடுவாங்க, உயர்நிலைக்கு மாற்றி விடுவார்கள். நீங்க தொண்டு செய்யலன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப இன்னும் சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைன்னு சொல்லி உட்கார. அப்போ இந்த பிறவியில் நீங்க தெய்வ நிலைகளை தெரிந்து கொள்வது, சாஸ்திரங்களை தெரிந்து கொள்வது, வேதத்தை தெரிந்து கொள்வது, இதெல்லாம் ஒரு புறம், இதெல்லாம் பாடநிலைகள், படிநிலைகள். அப்போ அதுக்கப்புறம் அந்த தொண்டு என்பது அதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், பரிமாறுகிறது, டீச்சிங் இல்லையா, அந்த நிலைக்கு போகணும். அப்போ கற்றதை பிறருக்கு விளம்பியது, இந்த 2 நிலை வந்தால்தான் அதுக்கு பிறகு ஒரு முதிர்ந்த நிலை கிடைக்கும். அது தொண்டு செய்யலைன்னா, அதனால்தான் அடியார்களுக்கு பெருமை. அதுதான் ஏன் அடியார்களுக்கு பெருமை, ஏன்னா அந்த அடியார்கள் எப்படி இருப்பாங்க, பணிந்து இருப்பார்கள். அங்க பொறுமை இருக்கும், பணிவு இருக்கும், தொண்டு இருக்கும். அடியார்கள்ட்ட தொண்டு இருக்கும் இல்லையா. நான் தொண்டன் சொல்லுவாங்க, தெண்டனிட்டேன், நான் தொண்டு செய்தேன்னு சொன்னாதான் நீங்க அடியான். அப்ப நீங்க எப்போ அடியானா தொண்டு செய்தால் தான், தொண்டு செய்யறவன் தான் அடியான். அப்ப நீங்க அடியானா போயிட்டீங்கன்னு சொன்னா இறைவனுக்கு பக்கத்துல போயிட்டீங்கன்னு அர்த்தம். இறை நிலையை ஒட்டுவதற்கு இதுதான் வழி. நம்ம நினைச்சுக்கிட்டோம் மேல்நிலையில போறதுன்னு இல்லை. அதாவது இந்த கிராஃப் எப்படி இருக்குதுன்னா ஆதியும் அந்தமா இருக்குது. கீழே இருந்து கடன்னு மேலே ஏறணும், அப்புறம் மேல இருந்து கடன்னு கீழே இறங்கணும், கீழே இறங்கி எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்க சேரணும். அப்பதான் உங்க சர்க்கிள் பினிஷிங் ஆகும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா கீழே இருந்து கடன்னு மேலே ஏறி மேலே போன போறோம், நான் தான் மேலே வந்துட்டேன்ல, இனிமேல் நான் எப்படி கீழே போறது, ஆனா எல்லாம் படிச்சுட்டேன், எல்லாம் கேட்டேன், எனக்கு என்னெல்லாம் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும் இல்லையா. ஏன்னு சொன்னா நீங்க மேலேயே தான் நிற்பீங்க, அங்க இருந்து ஒன்றும் போக முடியாது. 2வது கீழே வரணும், ஒரு சர்க்கிள் இருக்கு. அது இந்த இயற்கை அது நினைப்பு. பாருங்க, ஒரு குழந்தை முதல்ல எப்படி இருக்குன்னு சொன்னா பிறந்த உடனே அப்படியே தான் கிடக்கும், தவற முடியாது. அப்புறம் இப்படி உடம்பு விட்டு 2 கையை தள்ளி கால் தட்டி எழுந்திருக்கவே முடியாம நடந்து அது கூட கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி எழுந்து அப்புறம் நடந்து போடும். இப்ப இந்த கிராஃப் அப்படியே டெவலப் ஆகி ஒரு பீரியட்ல ஒரு 38 40 வருகிற வரை அப்படி நெஞ்ச நிமிந்துட்டு ஒரு மாப்பிள்ள மைனர் வேலைலாம் நிறைய எல்லாம் காட்டுவார். மீசையை எப்படி வச்சுக்குவாரு, அது போடுவாரு, டையை போட்டுக்குவாரு, டையெல்லாம் எல்லாம் பண்ணுவார். எல்லாம் பண்ண எப்படி இருக்கும், ரொம்ப கெத்தா அப்படி நிமிந்து போகும். அதுக்கப்புறம் அடுத்த கிராஃப் என்ன இருக்குதுன்னா அப்படியே இறங்கும். அது எந்திரிச்சா கொஞ்சம் நிற்கிறது, அப்புறம் தட்டுறது, அப்புறம் நடக்கிறது, அப்புறம் அந்த முதுகு தண்டில் லேசா கொஞ்சம் பெண்டாகி இல்லையா. இல்லை, அதுதான் அந்த முழுமைக்கு போகிறது. இதை வேண்டான்னு ஒருத்தன் சொன்னா அவனுக்கு பின்னாடி காலம் இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க இளமையிலே போயிடணும், இளமையில போயிட்டா அடுத்தால முதுமைக்கு நீ வரணும்.
ஆதியும் அந்தமும் ஒன்றாக வேண்டும், அப்பந்தான் முடிவு நிலை வரும். இதனால்தான் பெரியவங்கள்லாம் வேண்டது இல்லையா, எனக்கு அந்த முழு நிலை வேணும்னு சொல்றது. அப்போ அந்த நடு நிலையில மேல போய் நிற்கும் போது நிமிர்ந்து நிற்கிறோம். அடுத்தால பாருங்க, அப்படியே முதுகு தண்டு வளையும் போது பார்த்துருக்கேன். இப்போ எங்க தாத்தா எங்க பாட்டி எல்லாமே ஒரு காலத்துல அப்படி. எங்க பெரியப்பா ஒரு ஆள் இருந்தார், பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆஜானம் பார்க்குவா, ஹைட்டு, நிமிர்ந்து நடந்தா நல்ல இந்த குஸ்தி கிஸ்திலாம் போடுவார், கொம்பு சுத்துறது அது இது செம விளையாட்டெல்லாம் உண்டு. பாடியும் அப்படி இருக்கும். அது நான் சின்ன வயசுல பாக்குறேன். அப்படி போகும்போது நடந்து போகும்போது அவர் கூட நம்ம ஓடி தான் போகணும், அவர் நடக்கிறது அப்படி இருக்கும். ஒரு முறை எனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு கூட்டு போயிட்டார், இந்த சின்ன 3 சக்கர வண்டி வாங்கி தரேன்ட்டு. நடந்து போறேன், அவர் போறாரு மின்னுங்க, நான் பின்னாடி. அவ்வளவு வேகமா போறாரு, அந்த நடையே அவ்வளவு வேகம், அவ்வளவு கெத்தா. அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முறை அது பிறகு தொடர்பிலே நாங்க போயிட்டோம். அப்புறம் அவன் ஊருக்கு போயிருக்கிற போது அவரை பார்க்க போறோம். பார்த்தா அவர் கொம்பை வச்சுக்கிட்டு அப்படியே எழுந்து அவை பிராட்டி மாதிரி முதல் வளர்ந்துச்சு, இப்படிதான் வர்றாரு. வாப்பா வரவே மாட்டேங்கிற, பார்க்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு என்ன பார்க்க முடியல, புரியுதா? அது உடம்பு இப்படி இருந்தவராங்கிற மாதிரி இருக்குது. அது இயல்பு எல்லாருக்குமே உள்ளதுதான். பொதுவா சொல்றேன், நீங்க இப்படி நிமிர்ந்து நின்னா அப்படியே நிக்க மாட்டீங்க, அடுத்தால கீழே வரணும் இல்லையா? இப்ப என்னாச்சுன்னா மண்ணை தெரியணும், விண்ணை தெரியணும். பழையபடி மண்ணில் உள்ள கர்மாவை முடிச்சுட்டு அப்புறம் மேல நீங்க மண்ணை தெரிஞ்சு மண்ணில் இருந்துகிட்டே விண்ணை தெரிஞ்சுட்டு அப்படி போக முடியாது. மண் கடனை கழிக்கணும், மண் கடனை கழிக்கணும். நம்ம என்ன பண்றோம், மண்ணில் இருந்து விண்ணை தேடிட்டு இருக்கோம், மண் கடனை கழிக்கல. மண்ணில இருந்துகிட்டு விண்ணை பாருங்க, எல்லாருமே இறை பத்தி தெரியணும், அது தெரியணும், இது தெரியணும், மேல பேரணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அதே ஓடிட்டு இருக்கோம். ஆனா அப்படி மேல போயிட்டு பழையபடி என்ன பண்ணா, எல்லாம் தெரிஞ்சு போச்சா, இறைவங்க இருக்காரு, மேலதான் இருக்காரு, அவரை போய் சேரணும், அதான் முடிவு. அப்ப இனிமேல் திறக்க வேண்டாம், எல்லாம் தெரிஞ்சாச்சா, அட்குனி இன்னும் கீழே இறங்க, மண்ணில் இறங்கு. அந்த முதுகு அப்படியே வளைஞ்சு இப்ப இருந்தோம் இல்லையா, என்னென்ன அதெல்லாம் அப்படியே இறங்கி வரணும். கடைசியில அப்பருக்கு அந்த நிலை கொடுக்கப்பட்டது. அப்பர் புராணுக்கு பாத்தீங்கன்னா 89 வயசு. அப்பமே தெரிஞ்சிட்டேன், கர்மா முடிக்கணுமே இல்லையா. தரையில இழுத்து இழுத்து நடக்கிறார், நடக்க முடியல. அவரை மண்ணில கடந்து உருண்டு அந்த முழுமை நிலையை அப்பர் அடைந்தார். ரொம்ப சிறப்புக்குரியவர், நால்வரில் கொண்டாடப்பட வேண்டியவர் அப்பர் பெருமான். அதாவது மனித நிலையில், மனித தன்மையில் மனிதனாக பெறக்கூடிய அத்தனையும் முழுமையாக பெற்றவர் அப்பர். நாயன்மார்கள்ல மிகச் சிறந்தவர். ஏன்னா ஒரு முழு மனித தன்மையை அவர்கிட்ட பார்க்கலாம். முதல்ல மனிதனாக இருக்கின்ற பொழுது வேறு சமண மத சிந்தனைகளோடு போனவர், அப்புறம் சைவத்துக்கு வந்தவர், நோய்பாடுகளை வாங்கி கொண்டவர் இல்லையா. சூழ நோய்க்கு வந்தாரு, அப்புறம் சுண்ணாம்பு கால்வாய்க்குள் நீட்டப்பட்டார், அப்புறம் வெளியில வர்றார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொண்டு, உளவாரப்படையை வைத்து தொண்டை பண்றார். அப்புறமும் சிவனுடைய பார்வை வரலாறு, சிவனுடைய கடாட்சம் கிடைக்கிறது. சிவனை பார்க்க சொல்லி சிவன் வான்னு சொல்றாரு, அங்க வா இங்க வான்னு கூத்து காட்டி அவர் நடக்க முடியலன்னு சொல்லி அப்புறம் தரையிலே உருண்டு பாடியை இழுத்து கடைசி நிலையில் தான் அவருக்கு அந்த காட்சி. அப்ப அந்த முழுமை என்பது எப்படி ஒரு குழந்தை தன்மையில நடந்து போய் பார்க்கிறோமோ அதே அந்த நிலையான. இப்ப இவரு உலக வழக்கில் அடங்கிட்டார். சில மகான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிலையை அந்த உருவத்தில் எடுக்காமல் உணர்வுகளில் எடுத்துக் கொள்வார்கள் முழுமையாக. அப்ப அது உங்களுடைய தன்மையை பொறுத்தது. நீங்க எந்த அளவுக்கு ஆற்றலுடையவர்களாக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் மாற்றுறது, அதை விதியை மாற்றுவதுங்கிறது எப்படி இருந்தாலும் அவர்கள் அந்த ஆதியும் அந்தத்தையும் தொட்டு விடுவார்கள் மண்ணிலேயே. அப்பதான் பிறப்பற்ற நிலைக்கு போக முடியும். அது யாராக இருந்தாலும் சொல்லலாம். அந்த ஆதி அந்த நிலையை நீங்க முடிக்கணும். அப்ப மேல போயிட்டு இல்லையா. அப்ப இந்த மேல போகிற பொழுது என்ன உண்டாகிறது சொன்னா, ஒண்ணுமே இல்லாம இருப்பான். அப்புறம் கொஞ்சம் தெரிஞ்ச உடனே என்ன வந்துடுது, நான் யார் தெரியுமோ, நான் எப்படி தெரியுமோ. அங்கதான் திருவிழா அழகா சொல்லுவார், செருக்கு சினம், செருக்கும் சினமும்
சிறுமையும் இல்லார் பெருக்கத்து பெருமை நீர்த்துதுன்னு பாரு. செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கத்து பெருமை நீர்த்துன்னு ஒரு குறள் உண்டு. நல்லா பார்த்தோம். அப்போ என்ன இருக்குதுன்னா ஒரு 3 நிலை இருக்கிறது உங்கள்கிட்ட. ஒரு 3 நிலை அது எல்லாருக்கும் இருக்கும். என்ன இருக்குன்னா செருக்கு இருக்கும். செருக்குன்னா தெரியுமா? திருவள்ளுவர் கூட இன்னொரு பாடலை சொல்லுவார், யான் எனது இன்னும் செருக்கு இருப்பான். அந்த செருக்குங்கிறது அவனுக்கு பார் பெரிய செருக்கு ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா? சென்னையில அந்த அளவுக்கு நம்ம பேச்சு கேட்கல. ஊர்ல வந்து சொல்கிற போது ரொம்ப செருக்கு பிடிச்சவன்ப்பா இல்லையா? அந்த செருக்குன்னு சொல்லா என்ன அர்த்தம்னு சொன்ன என்னன்னா அவன் நிலையில இருந்து மேல அவன் சொல்லுவான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும், வந்தாங்களா, வந்து கூப்பிட்டாங்களா, எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாங்களா, சும்மா கூப்பிட்டானே போயிடுவோமா, நான் அவ்வளவு இழிச்ச வாங்கி நினைச்சிட்டாங்களா, வீட்டுக்குள்ள நடக்கும். அவங்க தங்கச்சியா தான் இருக்கும். வந்து கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? மதிக்கிறாளா மனுஷனை மதிக்கிறாளா? வந்து கூப்பிடணும். அதெல்லாம் முறை செய்யலன்னா எப்படி நாங்க போய் நிக்கிறது? இது செருக்கு இல்லையா? தங்கச்சி தானே, அவளுக்கு 1000 வேலை இருக்கும். நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. இதை அவன் நினைச்சிருப்பான் அண்ணன் தானே, சும்மா சொல்லிருப்பான் அண்ணன் வந்துடுறேன்னுப்பா. போன்ல உடனே என்ன பண்ணோம்? போன்ல கூப்பிட்டா அவன் ஆபீஸ்ல உடனே அப்படித்தான் கூப்பிட்டுருப்பா, பக்கத்துக்காரன்னு கூப்பிட்டுருப்பா. நான் அப்படி ஒன்னா என்ன பண்ணும்? வந்து வீட்டுல வரமாட்டேன் இல்லையா? சில நேரம் தான் தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் போயிடுவான். பொண்டாட்டி தங்கச்சி வரும்போது இது ரொம்ப மேல நிற்கும். எங்க இருக்கும் அது கூடுதலா அந்த செருக்கு அந்த மாதிரி. அங்க இந்த மாப்பிள்ளை முறுக்குன்னு சொல்ற மாதிரி உங்க அப்பா கூப்பிட்டானா, என்னங்க அப்புறம் இப்படி? ஆமா, மாப்பிள்ளை மரியாதை வேண்டாமா? வர சொல்லு, வந்து கூப்பிட சொல்லி, ட்ரெஸ் எடுத்து வைக்க சொல்லு, போக்குவரவுக்கு டிக்கெட்டை கொண்டு வர சொல்லு, ரிட்டர்ன் கொண்டு வர சொல்லி, நான் போய் தங்குனா ஏசி ரூம் போடுறாரான்னு கேளு. ஆவா நீங்க போக வேண்டாம், இங்க இருந்துங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு இல்லையா? சில குடும்பங்கள்ல நடக்கும் இது. சாதாரணமா என்னாச்சுன்னா அந்த செருக்குங்கிறது என்னன்னா உங்களுடைய இயல்பு நிலையிலிருந்து மேல போயிடும். நீங்க அங்க பாத்துக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும் இல்லையா? அந்த குணத்தை தாண்டி மேல போறது எல்லாமே செருக்கு. நல்லா வச்சுக்கலாம். தனக்கு மேம்பட்ட நிலைகள் அபரிமிதமானது. அந்த செருக்குங்கிறது வந்து என்ன போல யாரு, என் குடும்பம் தெரியுமா, என் வம்சம் தெரியுமா, என் மரபு தெரியுமா, என்ன சொல்லுவான்? அவன் நிலைமையை விட்டு மேல பேசுவாங்க இல்லையா? அதெல்லாம் தான் செருக்கு. செருக்கும் அடுத்தாலே சினம். சினம்ங்கிறது என்ன இருக்குன்னு சொன்னா தன் நிலையில் ஒண்ணு தனக்கு ரொம்ப மேல திங்க் பண்றது செருக்குன்னு சொல்லலாம். தான் நிலையிலேயே நிதானம் இல்லாமல் இருக்கிறது. அவன் தானாதான் இருப்பான், ஆனா கோபம் மூக்குக்கு மேல இருக்கும் இல்லையா? தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அந்த தன் நிலையில் தான் இருப்பான், சாதாரணமா தான் இருப்பான், ஆனா அப்படி மூக்குல வந்துடும், அப்படி கோபம் வந்துடும். எதுவும் கூடாது, நமக்கு மேலேயும் பெறக்கூடாது, நம்ம நிலையில இருந்து அந்த மாற்றமும் வரக்கூடாது, அந்த கோபமும் வரக்கூடாது, அதுவும் ஆபத்து. சிறுமை அடுத்தா சொல்வார், செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார். இல்லார் பெருக்கத்து இல்லார் பெருக்கம் பெருமை நிறுத்து. இல்லாத பெருக்கம், இந்த மூன்றும் இல்லாத பெருக்கம். பெருக்கம்னு சொன்னா வாழ்வு, வளர்ச்சி, வளம் இல்லையா? உங்க லைஃப்ல நீங்க அச்சீவ் பண்றது, நீங்க சாதிக்கிறது, நீங்க வாழ்றது எப்படி இருக்கணும்னா இந்த 3 நிலைகளும் இல்லாதது இருந்தால் அதுதான் பாராட்டக்கூடியது, போற்றக்கூடியது, நிரந்தரமானது, உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். நீங்க அங்க பாத்துக்கலாம். உங்க வாழ்க்கை வந்து எனக்கு நான் கரெக்டா வாழ்றேன், சிறப்பான வாழ்க்கை வாழ்றேன் நீங்க சொல்றீங்கன்னா அந்த வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாதுன்னா இந்த 3 விஷயம் இருக்கக்கூடாது. எந்த விஷயம்லாம்? செருக்கு, சினம், அடுத்தால சிறுமை. இந்த சிறுமைனா என்ன? ரொம்ப கீழான செயல். அது சாதாரணமா சொன்னா பொண்டாட்டி கூட்டு தான் போவான், இவடி போய் இப்படியே பார்த்துட்டு போவான். சில கொஞ்சம் அவன் விவரசாலியா இருந்தா மின்னு போங்க, நான் பின்னாடி வரப்பா,
ஏன்னா இவன் போனான்னு தெரியும் இல்லையா, நீ மீனுக்கு போங்க இல்லையா. அதே போல கார்ல இருந்தாச்சுன்னா அவரு லுக்கு அங்கங்க தான் போடும், அப்பப்ப தட்டிட்டு இருப்பான் இல்லையா. தெரிஞ்சு போச்சு இது சிறுமை. ஏன்னா அவன் ரேஞ்சுக்கு அவனுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா. கல்யாணம் ஆகல, அவனுக்கு செட்டப் ஆகலன்னு சொன்னா அங்க எங்க பாக்குறான், கேட்டா சொல்லுவான் இது எனக்கா இருக்குமோ, இது எனக்கு கிடைக்குமோ, இதை மாதிரி கிடைக்குமோ, அதுக்காக நான் செட் பண்ணுங்க, வேற ஒண்ணும் இல்லம்பா. அது குறை சொல்ல முடியாது. இந்த கல்யாணம் ஆகாதவன் அங்கங்க பார்த்தா தப்பு கிடையாது, அதுக்காக பார்த்துட்டே தெரியாதுங்க, உழைப்பு கெட்டு போயிடும் இல்லையா. கல்யாணம் ஆகலைன்னு சொன்னா ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது, கேட்டா தப்பிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு பொண்ணு வந்தது இது மாதிரிதான், அதுதானா இதுதான்னு சந்தேகத்துல பார்த்தேன்னா ஒண்ணும் சொல்ல முடியாது இல்லையா. ஆமாப்பா இருக்கும்பா சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப அதே கிளவி வரும்போது இவன் அங்கங்க பார்த்துட்டுனா, வீட்டுல ஒருத்தர் இருக்காள்ல, என்ன அங்கங்க போயிட்டு இருக்க, முடிஞ்சு போச்சு, உடனே சிறுமி ஆக்கிட்டார் இல்லையா. அப்போ அந்த சிறுமை எங்கே உண்டாக்குறதுன்னா உங்க நிலையிலிருந்து கீழே போறோம். அந்த 3க்கு பார்க்கணும், அழகா தூக்கி போட்டிருப்பாரு அந்த 3 நிலைகளை. அதான் திருவள்ளுவருடையது, செருக்கம், சீனம், சிறுமை. அந்த 3 நிலை நம்முடைய குணத்தில் வரக்கூடிய எல்லாத்தையும் இருக்கும். சில நேரங்கள் அப்படி மேலே ஏறுவான், கிராஃப் ஏறிட்டே இருக்கும். சில நேரம் நல்லவனா தான் இருப்பான், அவனை வந்து விடும். தப்பு நடந்தா கோபப்படுறது, அதுதான் கோபமே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. கோபம் வரணும், கண்டிக்கிற இடத்துல கண்டிக்க, அதுக்கு ரீசனபிளா இருக்குமா இல்லையா. சட்டை போடணுமா அப்படின்னு சொல்றோம், சட்டையை எடுத்துட்டு வான்னு சொல்லி வரும்போது பேண்ட் தூக்கி கையில் கொண்டு தந்துட்டு இருந்தாலும் கோவம் வருமா வராதா இல்லையா. சட்டை போடணும்னா சட்டையெல்லாம் எடுத்துட்டு வரணும், அப்போ பேண்ட் எடுத்துட்டு வந்தா அப்ப எப்படி இருக்கும், என்ன நினைப்பு இருக்கு, நான் தான் பேண்ட் போட்டிருக்கேன்னு இல்லையா. அப்ப அங்க என்ன ஆகுறதுன்னா கோவம் வருது. இது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்காக வீட்டுல வந்து இல்லையா. பொதுவா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோபம் பெறுவதற்கும் காரணம் இருக்கணும், கோபம் வேணும். அந்த கோபம் சொன்னாதான் அவங்களை நீங்க என்ன பண்ண முடியும், கண்டிக்க முடியும் இல்லையா. தண்டிக்க கூடாது. அவங்க செய்யறது தப்புங்கிறத நீங்க சொல்வதற்கு, மாற்றி சொல்வதற்கு, உங்களுக்கு அது ஒவ்வவில்லை என்பதை காட்டுவதற்கு, இந்த ஒவ்வாமையை காட்டுவது என்பது சிறப்பு. உடம்புலேயே வந்து நீங்க சாப்பிட்ட ஆகாரம் ஒத்துக்கலைன்னா அடுத்த நிமிஷம் அது வெளியில வந்துடும் இல்லையா. அப்படி இருந்தா தான் அந்த உடம்பு சீரா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்கள்கிட்ட சுத்தி உங்களோட சார்ந்தவர்கள் செய்கிற தவறுகள் வருகிற பொழுது அது தப்பா இருக்கிறது, நமக்கு ஒத்து போகலைன்னு சொன்னா அப்படியே ஏற்றுட்டு போகணும்னு கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. அதுதான் இடிப்பாரே இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பாரும் இன்றி கெடுணும். அது கொண்டாட்டியா இருந்தாச்சுதான், அப்பாவா இருந்தாச்சுதான், அதுதான் சொல்லுவாங்க. நீ ஈசனே ஆனாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே இல்லையா. அந்த பாரம்பரியம் அது அந்த குணத்தில் ரொம்ப முக்கியம். அப்ப அது யாராக இருந்தாலும் சொல்லலாம், அந்த தவறு செய்கிற பொழுது அது நமக்கு ஒத்து போகல, அது தப்புன்னு தெரியணும். அதுக்காக நல்லதெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது இல்லையா. உங்க அறிவுக்கு அது ஒத்து போய் அவங்க பண்றது சரியில்லைன்னு சொன்னா சுட்டி காட்டலாம், அப்ப அந்த இடத்துல கோபம் வரலாம். ஆனா சம்பந்தமே இல்லாமல் சொல்லுவாங்கல்ல, சிடுமூஞ்சிம்பாங்க இல்லையா, லொல்லொல்லொன்னு நிற்கிறது, எடுத்ததுக்கெல்லாம் எகிரி விடுது, இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு சொன்னா அது தப்பு, அது அவர்களை பாதிக்கும். அப்போ முதல்ல நம்ம நிலைக்கு மேல போற செருக்கு இல்லையா, யாரையும் மதிக்க மாட்டான், யார் பார்த்தாலும் அவன் வணங்க மாட்டானா, அவன் போடல, அப்படி இருக்காங்க. அப்படியே போவாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருவர், அவர் வந்து ஃபாரின்ல இருந்து வந்திருந்தார். அப்ப நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறேன். அதான் அங்க வந்து யாரை பார்த்தாலும் விஷ் பண்ணுவாங்களாம். அது ஃபாரின்ல வச்சுக்கணும், எங்க வந்து சொன்னா. அப்ப இவர் போறாரு, அண்ணாஸ் போறாருன்னு உடனே பக்கத்துல போறவங்களா இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. போனவர் கை தட்டுவார், திரும்பி பார்த்தோன்னே என்னடா வணக்கம் கூட வைக்காம போற, வணக்கம் என்னாச்சு, பார்த்த படத்துல இந்த காமெடி பண்ண மாதிரி இருக்கும், அப்படி நடந்தது. இவருக்கு என்னன்னா போறவங்க ஒரு பையனோட என்ன பண்ணலையா, இவரை கும்பிடல வணங்கல்ல, கூப்பிட்டு சொல்லுவாரு, மென்னு போனாலும் திருப்பி கையடிச்சு என்னடா வணக்கம் போடாம போறேன், வணக்கம் என்னாச்சு, போ. இதுல என்ன இருக்குது, கூப்பிட்டு வணக்கம் வாங்குறது இல்ல. அப்ப இது ஒரு செருக்கு. ஏன்னா நமக்கு வசதியா இருக்கும், ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறோம், வெள்ளஞ்சொல்லியமா போறோம், அவங்க எல்லாம் ஒரு நல்ல ட்ரெஸ் கொடுக்கல, சாதாரணமா இருக்கிறாங்க, அந்த ஒரு நினைவு இல்லையா. அப்போ தன் தகுதியை காட்டுவதற்கு, தனக்கு மேல்நிலையை
பறைசாற்றுவதற்கு மற்றவர்களை மிதிக்கிற தன்மை, மதிக்காத தன்மை, மதிக்கிற தன்மை இல்லை, மிதிக்கிற தன்மை. நல்ல ஞாபகம். அந்த செருக்கு ஆகவே ஆகாது. தலைக்கணம்னு சொல்லுவாங்க. அதை அவன் தலைக்கணம் பிடிச்சிட்டு இருக்கிறான்பா, தலையில கணம் ஏறிச்சு ஏன்னு சொன்னா மூளை போனவன்னு அர்த்தம். என்னாச்சு? மூளை இல்லாதவன். தலையில கணம் தான் இருக்கிறத தவிர என்ன இல்லை, குணம் இல்லை. அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க, செருக்கு வரவே கூடாது. அந்த மேல்நிலையில தன் நிலையில சினம் வரக்கூடாது. மற்றதெல்லாம் நல்லா இருக்கான். சில வீட்டுக்குள்ள பார்ப்பாங்க, ஆள் தங்கமானவர், ஆனா எந்த நேரத்துல முசுடு பிடிக்கிறாருன்னு சொல்ல முடியலன்னு பார்ப்பாங்க. அதுவும் தப்பு தானே இல்லையா? அந்த சினம் என்பது. அதுக்கடுத்தால சிறுமை. இந்த சிறுமை அத வகையே சொல்ல முடியாது. காமம்னு சொல்லுவாங்க பொதுவா. காதல் வேறு, காமம் வேறு. தனக்கு உரிமை உடையவர்களோடு பழகுவது காதல். நீங்க காமத்தை என்ன நினைக்கிறீங்கன்னா, சாதாரண உலக வழக்க சொல்றேன். தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த காமம் இருக்கக்கூடியது எதுன்னு சொன்னா, முறையற்றது. அதான் காமம். ஒரு கணவன் தன் மனைவியோடு வாழ்வது, தாம்பத்தியமாக இருப்பது, இதெல்லாம் காமம் கிடையாது. இது காதல். நீங்க காதல்னா கல்யாணத்துக்கு முன்னால உள்ளதுதான் நினைக்கிறீங்க. அது அல்ல. நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள். காதல் என்பது ஒருமித்த நிலையில் இருப்பது. தனக்கு உரியவர்களோடு. இப்போ ஒருத்தைய லவ் பண்றான்னு சொன்னா முதல்ல அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அவன் எனக்கு தானே இவர் முடிவு பண்ணிடுவார். இவர் மனசுக்குள்ள என்ன வந்துடும், அவ எனக்குத்தான் முடிவு பண்ணிட்டு அப்புறம் பாக்குறது, பேசுறது எல்லாமே நடக்கும். நூல் விடுறது, கயிறு கட்டுறது, பின்னாடியே சுத்திட்டு போறது, இந்த கூத்தெல்லாம் நடக்கும். இது என்னன்னா, இது நமக்குள்ளதுன்னு அவர் முடிவு பண்ண, அவரே முடிவு பண்ணிட்டார். பெற்றவங்க எல்லாம் விட்டுற வேண்டியதுதான் அவங்கள, இல்லையா? அதனால என்ன ஆயிட்டா, தன் சொந்தம்னு வரும்போது அது அந்த காதல் என்ன ஆகுறதுன்னா, அது காமம் கிடையாது. அது ஒரு தலையாகவும் இருக்கலாம், இருதலையாகவும் இருக்கலாம், இல்லையா? அங்க தெரிஞ்சுக்கிட்டு தெரியாம போனாலும் சரிதான், தெரிஞ்ச பிறகு சிறப்பை காட்டினாலும் சரிதான். இப்ப இங்க அந்த காதல்ங்கிறத நம்ம காமம்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு அன்பு நிலைப்பட்டது. ஆனா இதே காதல் என்ன இருக்கும்னா, 8:5க்கு மீரா, 10:05க்கு சாரா, 12:05க்கு போரா சொல்லி இவரு அப்படியே ஓடிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன். இது காமம். இதுதான் சிறுமை. நல்ல சிறுமை. வீட்டில் தன் மனைவியை விட்டுவிட்டு, தனக்கு உரியதை விட்டுவிட்டு, இல்லையா? அப்ப தனக்குன்னு உள்ள நிலையை விட்டு கீழிறங்கி செல்வது, அந்த ஒழுக்கம் கெட்ட நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் சிறுமை. சின்ன பையமா நடக்கிறான் சொல்லுவாங்க, சாதாரணமா சொல்லுவாங்க சமூகத்துல. அந்த நிலை கூட அதுதான் திருவள்ளுவர் சொல்றார். உனக்குன்னு உரியதாக இருக்க வேண்டும், உன் பங்காக இருக்க வேண்டும். உனக்கு உரியது என்று சொன்னா அது காமம் அல்ல, அது காதல். உனக்கு உரிமை இல்லாமலும் ஒத்துக்கொள்ளாத பொழுதும் இவர்கள் முயல்வது, ஓடுவது, விரட்டுவது எல்லாம் சொன்னா அது காமம். அதனால சொன்னா காமம், மயக்கம், காமம், வெகுளி, மயக்கம், இம்மூன்று நாமம் கெடும் நோய்னு சொன்னார். அப்ப காமம் கூடாதுன்னு அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, செக்ஸ காமம் நினைச்சிருக்கோம். குடும்பத்துல கணவன் மனைவி இருக்கிறதுலாம் காமம் கிடையாது, இல்லையா? எல்லாருமே காதல் தான், அது காமம் கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மொழி மாற்றமான சிந்தனை வந்துட்டுதுன்னா தப்பா தெரியும். அந்த காமம் என்பது முறை இல்லாதது, தனக்கு உரிமை இல்லாதது, தன்னை விட கீழ் நிலையில் உள்ளது, சமூக அங்கீகாரமற்றது. அதை தான் காமம்னு எடுத்துக்கணும். கணவன் மனைவி ஒத்து இருப்பது, தனக்கு உரியவர்களோடு இருப்பது, வாழ்வதெல்லாம் அது காதல், அது காமம் கிடையாது. நல்ல ஞாபகம். அப்ப இங்க இந்த சிறுமை என்று சொல்லப்பட்டது எதுன்னா, அவர்கள் நிலையை விட்டு கீழ் நிலைக்கு போகுது. அப்போ 3 நிலை இருக்குது நம்ம வாழ்க்கையில. மேல்நிலைன்னு ஒண்ணு இருக்குது, நடுநிலைன்னு ஒண்ணு இருக்குது, கீழ்நிலை இருக்கு. அந்த மேல்நிலையில எப்படி போடுறாங்கன்னு சொன்னா, முறையற்று செல்வது. அந்த பண்பை இழந்து, குணத்தை இழந்து, தகுதியை இழந்து, இல்லையா? ரொம்ப ஓவர் எக்ஸாகரேஷன், ஓவர் கான்பிடன்ஸ், அந்த தலைக்கணான்னு வருது இல்லையா? அதை தான் செருக்குன்னு சொன்னார். அடுத்தால கோபம், சினம்னு சொன்னார். அடுத்தால
சிறுமைன்னு சொல்லிட்டார். அப்போ செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லா பெருக்கம் பெருமை நீர்த்து சொல்ல, அதான் பெருமைக்கு உடையது. அப்படி வரக்கூடிய வாழ்க்கை, அதனால வரக்கூடிய வளர்ச்சி. அப்போ உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வளர்ந்திருக்க வேண்டும் என்றால், அந்த செருக்கு இருக்கக்கூடாது, சினம் இருக்கக்கூடாது, சிறுமை இருக்கக்கூடாது. இந்த மூன்றும் இல்லாத ஒரு நிலையில் நீங்க வளர்ந்திருந்தீங்க, வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது போற்றுதலுக்குரியது. அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? உங்களுடைய வாழ்க்கை குணத்துல இது ரொம்ப முக்கியம். இப்ப இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஞானத்துல இந்த நிலை எல்லாத்தையும் இருக்கும். யார்கிட்ட இருக்கான்? இந்த மூன்று நிலை தவறுகிறது எல்லாத்தையும் இருக்கும், இல்லாத யார்கிட்டையும் இருக்காது. இப்ப நீங்களே பாருங்க, சில இடங்கள கொஞ்சம் ரஃபா நடப்போம். ஒரு புதுசா கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி அப்படி அலர்ட்டெல்லாம் போயிடுவாங்க இல்லையா? போறதெல்லாம் உண்டா? அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கையில பணம் இதெல்லாம் வந்துட்டுன்னு சொன்னா அவங்க நடவடிக்கை ரொம்ப கீழையா போயிடும். அதுவரை ஒழுங்கா இருந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்தது பிறகு பாட்டிலா தேட போயிட்டான்னு சொன்னா வாழ்க்கை போயிடும். அந்த கீழ்நிலைக்கு இறங்கக்கூடாது இல்லையா? அப்ப இந்த குணமாற்றங்கள் அதுதான் நம்முடைய வாழ்க்கை மாற்றமாகி விடுது. அந்த குணம் மாற்றம் வாழ்க்கை மாற்றமாக மாறுது. அப்போ உங்களுடைய வளர்ச்சியை அது குறைக்கும், உங்களுடைய பெருமையை அது சிதைக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலை நிரந்தரம் கிடையாது, அது வரக்கூடாது. அப்ப அதுக்குதான் அடுத்தால அவர் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, கேடும் பெருக்கமும் இல்லையா, கோடாமை சான்றோர்க்கு அணி என்பர். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணின்னு ஒரு குறள் சொல்வார். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. அப்போ அந்த ரொம்ப அழிஞ்சு போறது அல்லது ரொம்ப உயர்ந்து போறது இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. எப்படி இருக்கணும்? நெஞ்சத்துல கோடாமை, ஏன்னா ஒரு பக்கம் சாயாமை, நடுநிலையில் இருக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு சொன்னா, நடுநிலையில் வாழக்கூடிய ஒரு தன்மையை நாம் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் இருந்தா எல்லாருக்கும் நான் கொடுப்பேன், இருந்து கொடுத்தேன், இப்ப இல்ல கொடுக்கல, அதுவும் தப்பு. இருக்கிறது எல்லாம் கொடுக்கறது தான், ஆனா உன்னையும் பாதுகாத்துக்கணும் இல்லையா? இல்லைங்கிறதுக்கு என்ன உடனே ஒரேடியா மற்றவங்க எல்லாம் குறை சொல்லிட்டு போயிடக்கூடாது. இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க எப்படி இருக்கணும்? சிலவங்கிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல காசு இல்லைன்னா எல்லாத்தையும் கலக்கலான்னு பேசுவாங்க. கையில கொஞ்சம் காசு இல்லைன்னா மூணு பேரும் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஒதுங்கிக்குவாங்க, அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு இல்லையா? அதுவும் தப்பு. ஏன்னா அந்த வாழ்க்கையில நிரந்தரம் அது கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய வசதி, உங்களுக்கு வரக்கூடிய இழப்பு, துன்பம் என்பது உங்க கர்மாவை சார்ந்தது. இது உங்க கையை தாண்டிய விஷயம். அதான் திருவள்ளுவர் சொல்றாரு. உங்களுக்கு வரக்கூடிய நன்மை தீமைகள், உங்களுக்கு வரக்கூடிய வளர்ச்சி தளர்ச்சி, உங்களுக்கு இருக்கக்கூடிய வளமை குறைவு, இதெல்லாம் கர்மானால் வருது. நீ என்ன பண்ணுவ அதுக்கு? அப்ப நீ எப்படி இருக்கணும்னா, இதெல்லாம் நிரந்தரம் இல்லாது. இன்னைக்கு பணம் வரலாம், ஒரு நாள் இல்லாம போடலாம், ஒரு நாள் வசதி இருக்கும். சிலவங்களுக்கு இளமையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அப்புறம் கொஞ்சம் காலம் வரும்போது அதுக்கு மாற்றமான நிலை வரும். சிலர் சின்னது வசதியா இருப்பான், அப்புறம் கஷ்டப்படுவான். இதெல்லாம் அவனுடைய கர்மாவை சார்ந்தது. எல்லாரும் ஒரே காலத்துல அப்படி இருந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு பணம் இல்லைன்னு ஒரு குணமோ, பணம் வந்தோன்னு ஒரு குணமோ, இல்ல வசதி இல்லாத நேரத்துல ஒரு குணமோ, அந்த மாதிரி இந்த குணமாற்றங்கள் வருவது தவறுங்கிறார். அதுதான் சொல்றாரு. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கணிங்கிறார். நெஞ்சத்துல எப்படி இருக்கணும்? கோடாமை. எப்படி? ஒரு பக்கமா சாயக்கூடாது, நடுநிலையில இருக்கணும். புரிஞ்சுங்களா? அப்போ நீங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா, முதல் ஒரு 3 குணம் சொன்னேன். உன் இயல்பை விட்டு ரொம்ப மேல அதிகமான சொல்லுவாங்க, அப்படியே மெரிசல் காட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அதிர்து, அந்த மெரிசல் அதிர்து, இதெல்லாம் வீணா போறவன். உன் நிலையில இது நீ என்ன மெரிசலை காட்ட முடியும்? காணாம போயிருவீங்க. அந்த மாதிரி நிலைக்கே போகக்கூடாது. இது ரொம்ப அதிக பிரசங்கித்தனம் சொல்லுவாங்க ஊர்ல. தன்னிலையில இருந்து எல்லாத்தையும் பார்த்தா பாவம் போல இருப்பாங்க, ஆனா வாயை திறந்துட்டா ஊசி அப்படி குத்து குத்திட்டு உட்காந்துருப்பாங்க.
அதுவும் அந்த கோபம் வரக்கூடாது, சிறு 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 கோபம் வருது, அதுவும் தப்பு. அப்புறம் கீழ்நிலை, தன் தகுதியை விட சில ஆபீஸுகள்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா குணமாவது இருப்பாங்க. அவங்களை யாரையா பிடிக்கலன்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய ஃபைல்களை மாற்றி வச்சிருவாங்க, இருக்கக்கூடிய பொருளை மாற்றி வச்சிருப்பாங்க, அவங்க செய்யக்கூடியதுக்கு இடைஞ்செல்லாம் பண்ணுவாங்க, திருத்தெல்லாம் கூட பண்ணுவாங்க. அலுவலகங்கள்ல பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் வேலை செய்யறாங்க, யாரையாவது பிடிக்கலன்னா இவங்களை மாட்ட வைக்கிறதுக்கு இவங்க வச்சிருக்கக்கூடிய ஃபைலை மாற்றலாம், இவங்க வச்சிருக்கக்கூடிய அவங்க கொடுத்த ஏதாவது பொருள்களை திருடுறது, அவங்க நிலையை விட கீழ்நிலைக்கு போயிடுவாங்க. இவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம ரொம்ப புத்திசாலித்தனம் அவங்களை மாட்ட வச்சுட்டோம் பார்த்தியான்னு. அது சிறுமைக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் கர்மால கொடுக்கும். இது எங்க பாதிக்கணும் அதை பின்னாடி சொல்ல வர, அதுதான் சொல்றேன். அப்போ உங்க குணத்துல இந்த 3 நிலைகள் உங்களை உண்டு பண்ணோம். ஒண்ணு மேல தூக்குறது, அல்லது கீழே தள்ளுறது, இல்ல நடுநிலையில் தான் இருக்கிறேன்னு சொல்லி கோபத்தில் இருக்கிறது. இது கூடாதுங்கிறார் இல்லையா? இது எப்ப கூட செலவு சொல்லுவாங்க, நான் நல்லவன் தாங்க, இன்னைக்கிட்ட காசு இல்லைங்க, அதுக்காக இப்ப எங்கிட்ட காசு இல்லையே, நான் எப்படி ரொம்ப இதா இருக்க முடியும், அதுதான் அடுத்தவன் அடிச்சு தான் வாங்கணும், அடுத்தவன்ட்ட போய் சொல்லித்தான் வாங்கணும், என்கிட்ட இருந்தா நல்லவனா இருப்பேன்பாங்க. தப்பு இல்லையா? இல்லாததுனால நீ தப்பு பண்ணணும்னு கிடையாது. அப்ப எப்ப நீ ஒரே மாதிரி இருந்து பழகினா தான் உனக்கு உரிய விதி, உனக்குரிய கர்மா உன்னை என்ன பண்ண தண்டிக்காது. நீ தப்பு பண்ணேன்னா மீண்டும் புது தண்டனைக்கு உள்ள போயிருவீங்க. இதை மனதில் வச்சுதான் திருவள்ளுவர் சொல்ற. என்ன பண்றாரு, அந்த குணங்களை நீங்க எப்படி வச்சுக்கணும், செருக்கு சினமும், செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமை நீர்த்து, அதுதான் போற்றுதலுக்குரியது, நிலைத்திருக்கக்கூடியது. அந்த நிலையில் நீ கொண்டு வரணும். அப்ப இது காலது அந்த நேரத்துல இப்படி இருப்பேன், இந்த நேரத்துல இருப்பேங்கிற மாதிரிலாம் மாறக்கூடாது. எப்பவும் நடுநிலையிலேயே இருக்கணும் இல்லையா? எப்பவும் இருக்கணும், நடுநிலையில இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த நடுநிலையில இருக்கிறது பாத்தீங்கன்னா சாதாரணமாக யாராவது ஒரு ஊர்கிட்ட போறான்னு வச்சுக்கலாம். போனோன்னு பிடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு முழுமையா எல்லாம் மொட்டை அடிச்சிருவான், காய் உடுத்துருவான், கொட்டை போட்டுருவான், எல்லாம் பண்ணுவான். அது ஒரு நாள் ஓடும். அதுக்கப்புறம் அந்த மனம் மாறும். மனம் மாறுகிற பொழுது இப்ப பழையபடி வேற நிலைக்கு முன்னாள் இந்த மாதிரி போயிருவோம். இப்ப நம்ம ஆளுகிட்டே பார்க்கலாம். சிலவங்க பாத்தீங்கன்னா புதுசுல என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன பண்ணிடுவாங்க, சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன், பட் நிலைகளை புதுசா வந்த உடனே அப்டேட் பண்ணி யார் இருப்பாங்க, அவங்க பேர்ல நான் இருப்பேன் இல்லையா? போட்டோல பார்த்தாச்சுன்னா எது இருக்கும், ப்ரொஃபைல்ல யாராவது வச்சிருப்பாங்க, போட்டோவை வச்சுட்டாங்க. இது கொஞ்ச நாள் ஓடும். அப்புறம் வேற ஏதாவது ஒண்ணு பார்த்துருப்பாங்க, தூக்கி தூர போடு, அதை தூக்கி வை, அப்புறம் அதை தூக்கி வச்சிருவாங்க. அது கொஞ்ச நாள் ஓடும். அப்புறம் இன்னொன்னு பார்த்தாச்சு, அதை தூக்கிட்டு ஒரு நல்ல மரம் இருந்தது, மான்குட்டி இருந்தது, இல்லை ஒரு பூனை இருந்தது, எதையாவது ஒண்ணு தூக்கி அதை தூக்கி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் இப்படி இதை வைக்கிறது, அதை வைக்கிறது, அதை வைக்கிறதுன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்க, மனம் ஒரு நிலையில் இல்லை. அப்படிதானே? அப்போ முதல்ல நான் பார்த்தோன்னா இறைவா ஐயா எல்லாம் நீங்க தான்து தூக்கி தலையில வச்சுட்டு பொத்துக்கு கீழே போட்ட மாதிரி ஆயிட்டேன். இப்ப யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்க? நீ இதை பண்ணாம கூட இருந்துட்டு போலாமே. நான் சொல்ல வரேன், நீங்க வளர்ச்சி என்பது எங்க போறீங்க, இங்க இருந்து தாண்டி 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 போறீங்க. அப்படி மேல போயாச்சு வச்சாச்சு. அப்ப அதுக்கு பிறகு வேற நீங்க மாத்துறீங்கன்னா, என் படத்தை மாத்துறதுன்னு சொல்லல, பொதுவா சொல்றேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ படத்தை வச்சிருப்பாங்க, இல்ல அவங்க அம்மா படத்தை வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ எதை ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்போ அந்த மனநிலையில் நீங்க இருக்கிறீங்க, அதை தான் நீங்க பார்க்கணும். அப்ப அந்த நேரத்தில் உங்க மனம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இப்போ ஒரு சிவன் படத்தை வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம், ஒரு சிவன் படத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப இவன் என்னன்னா சிவன் மீது அவ்வளவு பக்தியில இருக்கிறான், அதானே அதுக்கு அர்த்தம். சிவனை காட்டுறான், ப்ரொஃபைல்ல வச்சிருக்கான், எல்லாம் கரெக்ட். அப்புறம் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அந்த சிவன் படத்தை காணாது, சிவன் படத்தை தூக்கிடுவான், திரிசா படத்தை வச்சிருவான். யார் வந்துருவா, திரிசா வந்துருவா. இப்ப சிவன் திரிசாவை மாறிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா யார் வந்துட்டா, நயன்தாரா உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்போ இவன் எங்க ஏறி இறங்கிட்டு இருக்கிறான். அப்ப மனநிலையில் ஒண்ணு இது உங்களை வெளிப்படுத்துகிறது, உங்களை சிறுமைப்படுத்துகிறது இல்லையா? கேடும் பெருக்கமும் இல்லலை நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கணி. அப்ப நீ என்ன ஆயிட்டன்னா ஒரு நிலைச்ச புத்தி இல்ல. அப்ப ஏற்றுக்கொண்டது உண்மையாக இல்லை, போலித்தனம்.
இந்த மாதிரி போலித்தனம்லாம் இருந்தா நீ அடையக்கூடிய வளர்ச்சியை அடைய முடியாதுங்கிற. உனக்கு என்ன வளர்ச்சி வரணுமோ அது வரும், அது காட்டி கொடுக்கும். நான் யாரையும் குறை சொல்வது சொல்லல. அதெல்லாம் விட இது மேலுன்னு நினைச்சுதானே ஒண்ணு எடுக்கிறீங்க. அப்புறம் அடுத்தால அதை தூக்கிட்டு இன்னும் ஒண்ணு கொண்டு வந்தா அப்ப இதோட அது மேல நீங்க அப்படிலாம் நினைக்கல. நான் சொல்ல சரிதானா? அப்போ முதல்ல என்ன பண்ண, ஒரு விஷயம் செய்ய போகும்போது அப்பதான் அங்கதான் நான் சொல்றேன், நீங்க தரம் இல்லாமல் இருக்கிறீர்கள், தகுதியற்றவர்களாக இருக்கிறீர்கள். இத வைக்க போகும்போதே இது நம்ம நிரந்தரமா வச்சுக்கோமா, இது உண்மையிலேயே ஏத்துக்கிட்டோமா, எந்த காலத்துல இதை நம்ம மாற்ற மாட்டோமா, இதெல்லாம் இந்த கேள்வி கேட்கணும். அவன் தான் சான்றோர். இதுல ஒண்ணுமே கேட்கறது கிடையாது. இன்னைக்கு எனக்கு பிடிச்சது கிடைச்சது தூக்கி வச்சோம், அடுத்த நாள் தூக்கி இன்னொன்னு மாத்திட்டோம்னு சொன்னா உங்க மனம் எப்படி போகிறது? கண்டதுல எல்லாம் ஓடிட்டு இருந்தா அப்ப அங்க என்ன வந்துட்டுனா நீங்க நிரந்தரமற்றவர்கள் இல்ல, ஒரு திடமற்றவர்களாக இருக்கிறீர்கள் அர்த்தம். இந்த மாத்திக்கிட்டு போறதுலயே தெரிஞ்சுட்டு எப்பவுமே என்ன பண்ணலாம், ஒண்ணு வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அடுத்தது வைக்கும்போது இதை விட அது மேலதான் இருக்கணும், அதுக்கு அடுத்து வைக்கும்போது அதை விட மேல இருக்கணும். அதான வளர்ச்சி. இன்னைக்கு 3ஆம் கிளாஸ் புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டே தெரியுறேன், அப்புறம் நாளைக்கு போகும்போது ஒரு 5ஆம் கிளாஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு மேல் ஒண்ணு இருக்கணும் இல்லையா, அதுக்கப்புறம் ஒண்ணு வைக்கும் போது அது உயர்ந்ததாக இருக்கணும். இப்ப 3ல இருந்து 10க்கு படிச்சுட்டு அப்புறம் 2வது 3க்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த படி ஏறி இறங்குவது என்பது கர்மாவை தரும், உங்க வளர்ச்சியை கீழே கொண்டு வந்துடும். அதுக்கு தான் சொல்ல வர, அந்த குணம் மாற்றம் என்பது கூடாது. அதான் கோடாமை சான்றோர் கணி. அந்த சான்றோராக நீங்க இருக்கிறீங்க, நான் ஞானத்தில் இருக்கிறேன். இப்ப பாருங்களேன், இப்ப குருன்னு ஒன்னை ஏத்துக்கிட்டாச்சு, அப்ப அந்த குரு படத்தை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. இப்ப அந்த படத்தை தூக்கிட்டு வேற ஒண்ணு வச்சுட்டா என்ன அர்த்தம்? குரு மாத்திட்டாருன்னு அர்த்தம் இல்ல. அப்படிலாம் நினைக்கல. அப்ப ஏன் வச்ச நீ எதுக்காக வச்ச? குருன்னு வச்ச. அப்ப இப்ப பதில் சொல்ல முடியாது உங்களால. இப்ப எனக்கு அது பிடிச்சிருக்குது, அப்ப இது பிடிக்கலன்னு அர்த்தம். நான் சொல்ல புரியுதா? இதெல்லாம் நாங்க சும்மா பண்றோம். ஐயா இப்படி எல்லாம் கேட்பீங்க சொல்லுவீங்கன்னா செல்லே வாங்க மாட்டோம். என்ன தடுத்து செல்ல வாங்குவான்னு அது வேற, எங்கள்கிட்ட டச்சை வாங்கலாம் சொல்லி இப்ப டச் எல்லாம் வாங்கி டச் இல்லாம ஆக்குறீங்களா ஐயா? ஆனா இதெல்லாம் வெளிப்படுத்துது உங்களை, உங்க வளர்ச்சி இல்லையா? நான் சொல்ல புரியுதா? யாரையும் குறை சொல்வது இங்கெல்லாம் நீங்க உங்களை கண்டுபிடிக்கலாங்கிற, அதான் திருவள்ளுவர் சொல்ல, நான் சொல்லல. கேடும் பெருக்கமும் இல்லையா? அப்ப இந்த வளர்ச்சி நிலை எப்பவுமே இத கவனக்குறைவு. அப்போ இன்னும் நீங்க மனதை சீர்படுத்தல, அறிவு வழி நடக்கல, ஒரு காரியம் செய்கிற பொழுது இது நிலைத்ததாக செய்யல, அதை உருப்படியா செய்யல, உணர்ந்து செய்யலன்னு அர்த்தம் இல்லையா? எனக்கு இது பிடிச்சது இது தூக்கி வச்சாச்சு, அப்புறம் அடுத்தால நாளைக்கு இன்னொன்னு அதை மாத்தியாச்சு, மாத்திக்கிட்டே இருந்தா அது ஒரு பெரிய கெத்து மாதிரி எப்படி இருக்குது? என் படம் மாறிட்டாரு. இது என்ன அர்த்தமா இருக்குது? இன்னைக்கு ஒரு கட்சியில, நாளைக்கு ஒரு கட்சியில, அடுத்தால ஒரு கட்சியிலன்னா அவன் எவன் மதிப்பான் இல்லையா? இல்ல இது நான் எதுக்கு இதை இப்ப ஞாபகப்படுத்துறேன்னா, சின்ன விஷயம்தான், ஆனா இது பெரிய விஷயம். ஏன்னா நீங்க ஒன்றை ஏற்றுக்கொண்ட பிறகு இல்லையா, அப்ப நீங்க உண்மையிலே உணர்ச்சி இல்லாமலோ இல்ல அதுக்குள்ள தகுதி இல்லாமலோ அதுல நீங்க இறங்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை உணர்ந்து செய்திருந்தா அப்படி மாற்ற மாட்டீங்க இல்லையா? இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க அப்பாவுக்கு பேர்ல சும்மா கோதண்ட ரோமன், இது உங்க அப்பா பேருன்னு வைங்களேன். இன்னைக்கு அப்பா பேர்ல கோதண்ட ரோமன் எழுதியாச்சு. அடுத்த நாள் இன்னொரு நாள் வரும்போது அப்பா பேர்ல அந்த கோதண்ட ராமனை தூக்கு, கோதண்ட ராமனை தூக்கிட்டு கிருஷ்ணசுவாமி சும்மா தானே எழுதுறேன், இது பேர் நல்லா இருக்குல்ல. அப்புறம் இன்னொரு இதுல எழுதும்போது அப்பாவுக்கு பேர்ல ராமசாமின்னு எழுதுனீங்கன்னு வைங்க, அம்மா பார்த்த செருப்பால் அடிப்பார். நீங்க இது விளையாட்டு தானே, இது என்ன இருக்குது, சும்மா தானே அப்பா என்ன மாதிரியா போனார், அப்பா அப்பாவா தானே இருக்கிறாரு. டாக்குமெண்ட் பேசும், எது பேசும்? டாக்குமெண்ட் பேசும், அப்பா பேச மாட்டார். அப்புறம் கோர்ட்ல வரும்போது கிருஷ்ணசாமியை கூட்டு வா, ஆமா, எந்த கிருஷ்ணசாமியை கூடுவீங்க? பின் விளைவுகளை தெரிய வேண்டும். அதான் சொல்றேன், ஒரு ஞானத்தில் செல்லக்கூடியவன் நடந்தது, நடப்பது, நடக்க இருப்பது
அந்த 3 நிலைகளிலும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் முடியும் இல்லையா? இந்த 3 நிலையில இருக்கணும். இது இருந்தா தான் நீங்க தொண்டு செய்யறதுக்கே போக முடியும். ஏன் உங்களால தொண்டு செய்ய முடியல? நீங்க உண்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை பேர் இப்படி படத்தை வச்சுக்கிட்டு மாத்துனீங்க? சும்மா போய் சொல்லாம கை தூக்குங்க. ஏன் மாத்துறீங்க? பிடிக்கல, இதோட அது நல்லா இருக்குன்னு இது என் பிள்ளை படத்தை தானே வச்சேன். நான் இது சொல்லல, இதுல இந்த இடம்லாம் நீங்க வீக் ஆகுறீங்கிறத காட்டுறேன். உண்மையான ஞானம் பெறதுக்காக நான் சொல்றேன். உங்க உள் மனசு வெளி மனசுல ஐயோ அது என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், எல்லாம் கரெக்ட். ஆள் மனசு எங்க இருக்குது? குடும்பத்தின் மூத்த உறுப்பினராக யார் இருக்க வேண்டும்? குரு பணித்தவர்களை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் இருக்க வேண்டும். குருவா இவரை ஏத்துக்கிட்ட பிறகு வேற யாரையுமே நம்ம நோக்காத வண்ணத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு இங்க வச்சுட்டு நாளைக்கு ராமகிருஷ்ணரை வச்சுக்கிட்டு, நான் ராமகிருஷ்ணரை போற சொல்லல இல்லையா? அப்ப இன்னைக்கு தூக்கி அவர் வந்துட்டாரு. இப்ப நிறைய பேர் பண்றாங்க. பாத்தீங்கன்னா அடுத்தால யார் இருக்காங்கன்னா போட்டோல விவேகானந்தர் படத்தை வச்சிருப்பாங்க. தப்பு கிடையாது, ஆனா தப்பு. அப்ப நீ எந்த ஸ்கூல்ல இருக்கிற, எந்த சேனல்ல இருக்கிற, எந்த முறையில நீ நடக்கிற, அப்போ எதுவுமே தெளிவில்லாம இருக்கிறீங்க. இந்த சேனல்ல தான் நான் போறேன், இது கீழே தான் போறேன். ஹி இஸ் மை மாஸ்டர், இஸ் நோ சேஞ்ச் வாட் எவர் இட் இஸ். அந்த திடம் இல்லையே, நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்க எப்படி தெளிவடைய முடியும்? உங்களுக்கு எப்படி வழங்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பானையை ஓட்டையால வச்சிருக்கிறீங்க. எல்லாம் தெரியலையா? தெரியல பண்ணு, ஞானம் தெரியல. இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சோ நான் மாத்தி இருக்க மாட்டேன்னா இல்லையா? வைக்கும் போது நம்ம எப்படி வைக்கிறோம்? நிரந்தரமாக உண்மையாக உணர்ந்து வைக்கவில்லைங்கிற நான் தான் சொல்றேன். அப்ப ஏதோ ஒண்ணுங்கிற மாதிரி ஞானம் அப்படிப்பட்டது அல்ல. இது விளையாட்டுக்குரியது அல்ல, இது வாழ்க்கை விளையாட்டு. யூ ஆர் பிளேயிங் யுவர் லைஃப். வாழ்க்கையோடு நீங்க விளையாடி கொண்டு இருக்கிறீர்கள். சும்மா வந்துட்டு போன மாதிரி இல்லை. உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்குரியது, பிறப்பை மாற்றுவதற்குரியது இல்லையா? இப்ப அடுத்த திருவள்ளுவர் சொல்வார், தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பின் பின் என் குற்றம் ஆகும் இறைக்குன்னு ஒண்ணு ஒரு குறம் அழகாக கொடுப்பார். இப்ப அந்த முடிவுக்கு வர, தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கின் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. அப்ப முதல்ல நம்ம குற்றத்தை நீக்கிக்கிட்டு அதுக்கும் பிறகு அடுத்தவங்க குற்றத்துக்குள்ள நம்ம போகணும். நம்மளே குற்றத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க குற்றத்தை நீ அப்படி குற்றமா இருக்க, நீ இப்படி குற்றமா இருக்க எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன் குற்றத்தை மாத்து. ஏன் சொல்லக்கூடாது நான் சொல்றாருன்னா, நீ இது ஞானிகளுக்கு, ஞானவான்களுக்கு உள்ளது இந்த பாடம். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம், தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கின் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. நீ உன் குற்றத்தை நீக்கிக்கிட்டு அடுத்தவங்க குற்றத்தை பத்தி சொன்னேன்னா என் குற்றமாகும் இறைக்கு. இறைவன்ட போறதுக்கு உனக்கு எந்த சிக்கல் இல்லைங்கிறார். திஸ் இஸ் த ஒன்லி ரூட். அப்போ இறையிடம் எளிதாக என்னது செல்வதற்கு, இறையை எளிதாக அடைவதற்கு, இறைவிடம் எளிதாக செல்வதற்கு இல்லையா? இறையிட்ட நீங்க போறதுக்கு ரொம்ப எளிமையான வழி. ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான். உன் குற்றத்தை பார்த்துட்டு அடுத்தவங்க குற்றத்தை நீ சொல்லு. அடுத்தவங்க குற்றத்தை சொல்லணும், சொல்லாம போயிடக்கூடாது. அதான் தொண்டுன்னு சொன்ன. நீ தகுதிப்படுத்திக்கணும், அப்புறம் தொண்டு செய்யணும். அதான் மறைமுகமா சொல்றாரு. இது ஞான உபதேசம். தன் குற்றம் நீக்கி. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட கதை சொல்லியிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஒரு அம்மா தன் பையனை கூட்டிட்டு என் பையன் நல்ல இனிப்பு சாப்பிட்றான் சாமி, சொன்னா கேட்கவே மாட்டேங்கான். சின்ன வயசுலேயே இப்படி இனிப்பு சாப்பிட்டா எப்படி? இப்போ நிறைய டயபெட்டிஸ், நீரிழிவு அது இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது, எனக்கு பயமா இருக்குது
எங்க ஆத்துக்காரரும் அப்படிதான் நிறைய தின்னு இப்போ ஒண்ணுமே வாயில வைக்க முடியல. அவரு சக்கரை நோயில மாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால இந்த பையனுக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லி கொடுங்க சாமி. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அப்படியே அம்மா அழு தாடி அப்படியே தடவிட்டு பையனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இந்த அம்மா பார்த்து சொன்னாரு, சரி போயிட்டு அடுத்த வாரம் வாங்க சொல்றேன். பையனை கூட்டிட்டு அந்த அம்மா போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு அது அழகா நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு எடுத்து பையனை கூட்டு வந்து இன்னையோட பையனுக்கு பிரச்சனை தீர்ந்து போன உடனே சாமி ஏதாவது மந்திரம் கந்திரம் பண்ணி எல்லாம் இப்படிதான் ஏமாந்துட்டு இருக்கு. அதிசயம் அற்புதம் நினைச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு போன உடனே சாமி சரி பண்ணிடுவாரு. இனிமேல் அவன் இனிப்பே தொட மாட்டான், பார்த்த உடனே ஓடிடுவான் நினைச்சிட்டு அந்த அம்மா வந்தது. இவர்கிட்ட வந்தோடனே வாங்க சாமி உனக்கிட்ட வந்தாச்சு உட்காந்தாச்சு. இப்ப பையன் என்னம்மா சொல்ல? இல்லை சாமி நீங்க சொன்னீங்களா சாமி ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லி, இப்போ ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டு வந்திருக்கேன் சாமி. ஆமா ஒரு வாரம் சொன்னல, சரி வாடா தம்பிங்க வா. சக்கரை நிறைய சாப்பிட்றியா? ஆமா சாமி. சாப்பிடக்கூடாது என்ன அப்படி பார்த்தான். சக்கரை நல்லது இல்லடா, சின்ன வயசுல இவ்வளவு சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்க, வேணா சாப்பிட நிறைய சாப்பிடாத, அம்மா சொல்றபடி கேளு சரிதானா? சரி சாமி. சரி கூட்டு போ. அந்த அம்மாவுக்கு சப்புடும் போயிட்டு. இது அன்னைக்கே சொல்லி தொலைக்கலாமே, வேற ஒண்ணுமே பண்ணலையே. சாப்பிடாடா பார்த்து சாப்பிடா, அம்மா சொல்றபடி கேளுன்னு சொல்றது அன்னைக்கே சொல்லலாமே. இது ஒரு வாரம் டைம் வேற எடுத்துக்கணுமான்னு அந்த அம்மா மனசுக்குள்ள. அதான் மகான்களுக்கு நீங்க மனசுல வாயில தான் பேசுங்களா, மனசுல பேசினாலும் தெரியுமே. அது எப்போ அங்க அடிச்சுது. ஒன்னு அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, இந்த ஒரு வாரம் கழிச்சுன்னு சொன்னலாமா, அது வேற ஒண்ணும் இல்ல. அப்பெல்லாம் நான் நிறைய லட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப நீ வந்து அன்னைக்கு சொல்லிட்ட நிறைய லட்டு சாப்பிட்டா சுகர் கம்ப்ளைண்ட் வந்துடும் சொல்லிட்டு எனக்கும் பக்கம் ஆகி போச்சுது. நானும் நிறைய தின்னுட்டு இருக்கேன். அதனால நம்ம நிறுத்துவோம். ஏன்னா ஒருத்தனுக்கு உபதேசம் சொல்றதுக்கு முன்னாடி நாம அதுக்கு தகுதி உள்ளவனா இருக்கணும். நான் அதை மாத்தி இருக்கணும், அதை பத்தி நான் அறிஞ்சு வச்சிருக்கணும், என் அனுபவத்துல இருக்கணும். நான் அனுபவிக்காம எனக்கு தெரியாம ஒரு விஷயத்த நான் சொல்லக்கூடாது. அதனால என்ன பண்ண, ஒரு வாரமா கஷ்டப்பட்டு நிறுத்திட்டேன். இனிமேல் சுகர் எல்லாம் தொட மாட்டேன். அதனால நீ தைரியமா சொன்ன. அதான் ஒரு 7 நாள் கேட்டேன். 5 நாள்லயே நிறுத்திட்டேன். நீ 2 நாள் கழிச்சு வந்ததுக்கு பரவாயில்ல. அதனாலதான் சொன்னேன். இவ்வளவுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவர் தான் மகான் இல்லையா? என்ன சொல்லணும்? தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கேன் பின் என் குற்றமாகும் இறக்கை. திருவள்ளுவர் சொல்றாரு, என் குற்றமாகும் இறக்கை. அப்ப நீ உன் குற்றத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்ப அடுத்தவன் குற்றத்தை நீ செய்யாதேன்னு சொன்னேன்னு சொன்னா உனக்கு என்ன இல்லைன்னா இறைட்டு செல்வதற்கு குற்றமே இல்லை, உனக்கு எந்த சிக்கல் இல்லைன்றார். என் குற்றமாகும் இறைவனுக்கு குற்றம் இல்லை, இறைட்டை செல்வதற்கு உனக்கு குற்றம் இல்லை. அதான் அங்க உணரணும். அந்த பாடலுடைய பொருள் வந்து என் குற்றமாகும் இறக்கை. நம்ம ஆளுகள் என்ன சொல்றோம்னா இது அரசனுக்கு சொல்லப்பட்டது, தலைவனுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் பொருள் இருக்கும். இது ஞான பாடல். நீங்க அதான் சொல்லணும். இங்க உள்ளதை எடுத்து அங்க வச்சு வியாபாரம் பண்ணிட்டாங்க. ஞானத்துக்குள்ளதை எடுத்துட்டு போய் ராஜாக்குள்ளது நாட்டுக்குள்ளது எல்லாம் வித்துட்டாங்க. இந்த பாடல் யாருக்கு சொல்லுது? குருபிரான் தன் சீடனுக்கு சொல்லக்கூடியது. இப்ப நல்லா பாருங்க, ஒரு சீடன் எப்படி இருக்கணும்? தன் குற்றம் நீங்கி முதல்ல தான் குற்றத்தை நீக்கணும். அதுக்கு பிறகு பிறர் குற்றம், தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கேன். அதுக்கு பிறகுதான் பிறர் குற்றத்தை பார்க்கவே செய்யணும். நீக்கிறது ரெண்டாவது, நீக்க வழி சொல்றதெல்லாம் ரெண்டாவது. அது குற்றத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ முதல் என்ன பண்ணிக்கணும்? நீ குற்றமற்றவனாக இருக்கணும், உன் குற்றத்தை நீக்கணும். அதுக்கு பிறகு அவங்க குற்றத்தை பார்க்கணும். பார்த்து முடிஞ்சா வழி சொல்லணும், இல்லைன்னா ஒதுங்கி போயிட்டே இருக்கணும், குறை சொல்லக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தலைக்கு மேல வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை மாத்துறதுக்கு, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்றதுக்கு நம்ம தயாரா இருப்போம். நிறைய பேர் அதான் நம்ம போக்கெல்லாம் நமக்கே தெரியாது. நம்ம எது இருப்போம்? செருக்குல இருப்போம். செருக்கு, சீனம், சிறுமை. இந்த 3 விஷயத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சிறுமையில இருக்கிறோம், சினத்துல இருக்கிறோம், செருக்குலயும் இருக்கிறோம் இல்லையா? அந்த நடுநிலையில இல்ல, சான்றோருடைய தன்மையில நம்ம இல்ல. மனசு ஒரு நிலைப்படவில்லை, அலை பாஞ்சு கொண்டிருக்குது. இன்னைக்கு ஒரு படம், நாளைக்கு ஒரு படம், அந்த படம், இந்த படம், அந்த கோயிலுக்கு, இந்த கோயிலுக்கு, அந்த சாமிக்கு, இன்னைக்கு அதை படிச்சோம், இதை படிச்சோம். குரு என்பவர் யார்? உன் உயிர் நிலையில் உள்ளவர். ஒரு உயிர் தான், அதை மாதிரி ஒரு உயிர் தான். ஒரு குரு, ஒரு உயிர் இல்லையா? ஓர் உயிர், ஒரு குரு. இதை யார் எடுத்துக்கொள்கிறார்களோ
அவர்கள் இந்த பிறவியில் தப்பிப்பார்கள். ஏன்னா இந்த பிறவிக்கு உங்களுக்கு ஒரு உடம்பு கிடைச்சிருக்குது, ஒரு உடம்பு கிடைச்சிருக்குது, ஒரு உயிர் தான் இருக்குது. அதே போல ஒரு குரு தான். நான் பல குருவை பார்த்தேன்னா அதெல்லாம் குருவா இருக்காது. குருவா இருந்திருந்தா நீ இடத்துல போயிருக்க மாட்டியே. ஒரு இடத்துல உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிட்டுது, அதுதான் ஃபைனல்னு சொன்னா அடுத்ததுல போக தேவையில்லையே. அப்ப அதை தாண்டி போறீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது அங்க கிடைக்கல, இன்னும் மாற்றம் இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது. எப்பொழுது இதுதான் குருன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களோ அதுக்கு பிறகு எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் மாற்றம் வரக்கூடாது. அப்பந்தான் இந்த குருட்டை இருந்தே நீங்க பெற முடியும். அப்படி நீங்க ஒருநிலைப்பட்ட பிறகுதான் உங்களை பத்தியும் நீங்க அறிய முடியும். இப்ப இதெல்லாம் உங்க குற்றம் தானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குற்றம் தானே. 4 நாள் வருவேன், 5 நாள் வரமாட்டேன், அப்புறம் போயிடுவேன், அங்க போயிடுவேன். ஆனா மனசுல இருக்கீங்க, நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். இது எதுக்கு இந்த வாயில வட சுடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்ல? இது அவர்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ஒன்றை பிடித்தால் பற்றி பிடிச்சிடணும். பற்றுக, அந்த பற்றுங்கிறது நான் விடக்கூடாது. குழந்தை அந்த தாயை பற்றி பிடிக்கிற மாதிரி விடாது இல்லையா? அது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? நினைவாலும் கவனத்தாலும் உணர்வாலும். அப்படி ஒரு குருவை நீங்க முழுமையாக ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் தான் குருவால் உங்களுக்கு உதவ முடியும். உதவுவார்கள். ஏன்னா உங்க மனம் சலனத்துக்கு இருக்கும்போது அங்கிருந்து ஒண்ணும் கொடுக்கவே மாட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க தொண்டு செய்யணும்னு நினைச்சாலும் நீங்க பண்ண முடியாது. ஏன்னா நீங்க உங்க குற்றத்தையே போகல, அடுத்தவங்களுக்கு போய் எப்படி சொல்லுவீங்க இல்லையா? இப்ப அவங்ககிட்ட சொல்றீங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐயா எங்க குருயா, எங்க இறைவையா, அவங்க அப்படியே ஏத்துக்கிட்ட ஐயா. அப்படியாம்மா? ஒன்னும் இல்லையா, உங்க போனை கொடுங்க, இப்ப நான் இதுல என்ன பண்ணி கொடுக்குறேன், நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நான் பண்ணி தரேன்னு. நீங்க அந்த போனை வாங்கி பண்ணும்போது உங்க போன் மேல இருக்கும். இது இன்னும் ஏதாவது கால் இதை வைங்களேன், இல்லை அது நோட்டிபிகேஷன் இதை பார்த்தாங்க, அப்படி அடிச்சது. போட்டோ பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க? யார் இருப்பாங்க? ஏதாவது ஒரு படிவா தான் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இல்லையா? இல்லை ஏதாவது மாடல் அழகி இழ வச்சிருப்பாங்க நம்ம பசங்கள்லாம். ஏதாவது ஒன்று ரொம்ப வீரன் பியூரன்னு சொல்லிடலாம் போட்டு வச்சுட்டு ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. அப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, உன்னுடைய நிலையே எப்படி இருக்குது, இன்னும் நீ ஞானத்துக்கு வரல, நீ முழுமையா ஏற்றுக்கல, உன் சின்ன வெளியில கிடக்குது. நீ வச்சிருக்க படம், நீ பேசக்கூடிய செயல், உன்னுடைய தன்மை, அதெல்லாம் அங்க ரிஃப்ளெக்ஷன் ஆகும் இல்லையா? ஆகாதா? இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தட்டும் இல்லையா? அது பார்க்கிற பொழுது அந்த உணர்வு, அப்ப நம்மளே மாறிட்டு இருக்கும்போது நமக்கே தடுமாற்றம் வரும், பேச முடியாது. நீங்க முழுமையா உள் வாங்கியிருந்தா அங்க கொட்டலாம். அப்ப ஏன் அடுத்தவங்க நம்ம நிலைப்பாடா பேச முடியல, சொல்ல முடியலன்னு சொன்னா இன்னும் நம்ம உள்வாங்க. அதுக்குதான் திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னா, தன் குற்றம் நீக்கி முதல்ல உங்க குற்றத்தை நீக்கணும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், என்கிட்ட குற்றமே இல்லையா, நான் இங்க என்ன திருட போனோம்னா, இல்ல நான் என்ன கொலையா பண்ணேன், என்கிட்ட என்ன குற்றம் இருக்கும், என்கிட்ட குற்றமே இல்லைம்போம். நம்ம குற்றம்னா வேற என்னெல்லாமோ பட்டியல் வச்சிருக்கோம். அதுக்குதான் அவர் முதல்ல என்ன சொன்னாருன்னா, எது குற்றங்கிறது என்ன சொல்லிட்டாரு, செருக்கு, சினம், சிறுமை. இந்த 3 செய்யாம யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க பார்க்கும். நிச்சயமா வாய்ப்பு இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன நினைச்சுக்கிட்ட என்ன அப்படிங்கிற மாதிரி எழுதி இருப்போம். அங்க என்ன வந்திருக்கோம், செருக்கு வந்திருக்கோம் இல்லையா? சினம் அது சும்மா நிறைய வரும் இல்ல. ரோட்ல போகும்போது யாராவது இடிச்சு போனாலும் அப்படி திரும்பி பார்த்து பொக்கேங்கிற மாதிரி சுட்டுருவாங்கிற மாதிரி கோபம் வந்திருக்கும். சிறுமை கேட்கண்டாம், நம்ம பெருமையே சிறுமையில தான் இருக்குது. என்ன பண்றோம்னு தெரியாமலே நம்ம தான் என்ன பண்ணிருக்கோம், மேல இருந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கோம். இந்த ஊஞ்சல் ஆடின மாதிரி இப்படி ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கோம். தெரியல, இது ஜாலி, இது நேரப்போக்கு, இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னையிலிருந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஞான பயிற்சியில் உள்ளவர்கள் உண்மையாக ஞானத்தில் நீங்க செல்கிறீர்கள் என்றால் திருவள்ளுவர் அழகாக சொல்றாரு, அதை போல விதி கிடையாது. அப்ப நீங்க ஏறி இறங்குகிறீங்களான்னு உங்களை சிந்திங்க, தன் குற்றத்தை நீக்குங்க.
நீங்க குற்றம்னு ஒரு கொலை பண்றது, திருடு பண்றது, அடுத்தவனை போய் அடிக்கிறது அதுவல்ல. குணத்தில் இருக்கின்ற அந்த நிலை மாற்றங்கள், குணக்கேடு, அதுதான் இல்லையா? அந்த குணக்கேடு தான் வந்து டோட்டல் ஆழ மாத்திடுது. அப்ப 3 அளவு சொல்லிட்டார். செருக்கு, சினம், சிறுமை, இல்லையா? இந்த 3 எந்த நிலையில் மரம் நடுநிலையில் இருக்கணும். அப்போ நம்ம மனம் வந்து என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் வளர்ந்து மேல போச்சு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டோம்னா தடுமாற்றம் வரக்கூடாது. தடுமாற்றமும் தப்பும் தவறுகளும் இல்லையா? இப்ப நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உங்க மனதை வந்து அலைவாய் விடக்கூடாது. நீங்க ஒரு விஷயத்துல இறங்குற பொழுது இது நம்ம வந்து முழுமையா ஏத்துக்கிட்டோமா, முழுமையா செய்யறோமா, இதுல இருந்து மாற மாட்டோம் இல்லையா, எல்லாம் தெரிஞ்சு இறங்கணும். அப்பந்தான் நீங்க அதுல இருக்கிறீங்க, வளர்றீங்கன்னு. 10 நாளா பச்சை கொடுத்துட்டு அப்புறம் பச்சையை காணோம்னா நம்ம கலர் மாறிட்டோம். நம்ம எங்க போயிட்டோம்? நிறம் மாறிட்டோம். நிறம் மாறல, குணம் மாறிட்டோம். அப்ப குணம் மாறுகிற பொழுது அந்தந்த குணத்துக்குள்ள பராபலங்கள் தான் கிடைக்கும். அதனால்தான் ஞானிகள் ஒண்ணுல இறங்கிட்டா இறங்க மாட்டாங்க, சீக்கிரம் இறங்கிட்டா மாற மாட்டாங்க, இல்லையா? அதுக்குதான் நிறத்தை சொன்னேன். ஏன்னா நிறம் மாறிக்கொண்டே இருக்கும், நிறம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப நீங்க தொண்டு செய்யணும்னா நிறம் மற்றவர்களாக மாறணும். ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனி நிறம்னு சொன்ன காரணம், நீங்க பொது நிறத்தை இடக்கூடாது. உங்களுடைய கர்மா என்ன, எனக்கு இது ஒத்துக்கொண்டது, எனக்கு இது பிடித்து கொண்டது, நான் இதுதான் வழி, அப்போ இதுதான் குரு, இதான் அவர் சொன்னார், இதை தான் நான் கடைபிடிக்கிறேன். அப்படி அதுல அப்பளுக்கு இல்லாமல் இந்த 3 அளவுகளை வைத்து இதுல மாற்றம் இல்லாமல் நீங்கள் வாழ்கிறீர்களா என்று முதல்ல உங்களை என்ன பண்ணுங்க, செக்அப் பண்ணுங்க. ஃப்ரீ செக்அப் தான், ஃப்ரீ செக்அப் தானே, இல்லையா? முதல்ல நீங்க இந்த செக்அப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணா, அடுத்தவங்க குற்றத்தை பார்க்கணும். அவங்க போய் சொல்றாங்களா, நல்லது சொல்றாங்களா, அது பண்றாங்களா, இருக்கிறாங்களா, பண்றாங்க, இது இந்த மாதிரி எல்லாம் நம்ம அங்க போகணும். அதுக்கு பிறகு போய்கிட்டு இப்ப நம்ம இங்க வாங்கணும்ல, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படியா கெட்டு போட்டுமே விடக்கூடாது. அதான் ஞானம். அவங்க குற்றத்தை பார்த்துட்டீங்க, குற்றத்தை பார்த்துட்டு காணாம போக கூடாது. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணோம், வழி நிலைகளை கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணோம், வழி காட்டணும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கின். அதுக்கு பிறகு பிறர் குற்றத்தை பார்க்கணும், பார்த்தா செய்யணும். அந்த குற்றத்தை பார்த்தா, குற்றத்தை பார்த்துட்டு போறது பெருசு இல்லை. இப்போ டாக்டர் வந்து பாடி செக்அப் பண்ணிட்டேன்னு சொன்னா பிரயோஜனமே கிடையாது. எல்லாம் பார்த்துட்டேன், பார்த்தா அதுக்கு அடுத்த கட்டம் என்ன இருக்குது, பிரிஸ்கிரிப்ஷன் வரணும். ப்ரெஷர் கூடுதல் இருக்கு, நீங்க இந்த மாத்திரை போட்டுருங்க, இது சுகர் இருக்குது, உங்க இந்த மாதிரி டயட் கொஞ்சம் பண்ணீங்க, அப்படி அந்த பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாதான் எல்லாம் நீங்க வச்சு பார்த்து, கண்ணில் பார்த்து, காதில் பார்த்து, முதல்ல பார்த்துட்டு சரி போங்கன்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும், இல்லையா? அப்ப நீங்க உங்க குற்றத்தை முதல் நீக்கிக்கிட்டு அடுத்த ஒரு குற்றத்தை பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்க குற்றத்தை பார்க்காதன்னு. அடுத்தவங்க குற்றத்தை பார்க்கணும், ஏன்னா அதான் நம்ம கடமை. அடுத்தவங்களுக்கு வழிகாட்டணும் இல்லையா? தொண்டு என்பது அங்கதானே இருக்குது, இல்லையா? அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணோம், நம்ம படிச்சுக்கிட்டு அப்புறம் படிக்காத பிள்ளைகளுக்கு அது யாரு படிக்கலன்னு பார்த்து அவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தவர்களை குறை சொல்லிட்டு போயிடக்கூடாது, அதுக்கு வழி சொல்லணும், சொல்யூஷன் சொல்லணும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, குற்றம் சொல்லுவதுல மட்டும் இருக்கிறாங்க, அவர்களை திருத்துவதிலேயோ உதவுவதிலேயோ இல்லை. அதுதான் தப்பு, இல்லையா? நீங்க ஒருவருடைய குற்றத்தையோ ஒருவருடைய இயலாமையோ பார்த்துட்டா அடுத்த கட்டம் அவருக்கு நீங்க என்ன பண்ணணும், சால்வேஷன் பண்ணணும். அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு அவங்களுக்கு வேண்டியது நீங்க உதவணும். அதுதான் தொண்டு. அப்போ இந்த கண் இருக்கிறப்ப எவ்வளவு பார்க்குறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்போ இதை சொல்லி முடிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கர்மா முன்னால விட கூடுதல் 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 இருக்கிறது. உங்களுக்குன்னா உங்களை இல்லை, எல்லாருக்கும் சொல்றேன். ஏன் கூடுதல் கூடுதல் இருக்குன்னா, நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இந்த கண் பார்க்கறதுக்கு வாய்ப்பை கொடுத்துச்சு. அதனால்தான் மகான்கள்லாம் கண்ணை மூடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கண்ணை பார்த்துட்டீங்கன்னா அடுத்தவங்க குற்றம் உடனே தெரியும். தெரியுமா தெரியாதா? அது புடவை கொடுத்துருக்கு சரியில்லையே, அந்த பையன் பார்வை சரியில்லையே, அந்த அவங்க பேசுறது சரியில்லையே, இப்படி ஒவ்வொரு ஆளுகளை பற்றி உள்ள விஷயங்கள் நம்ம கண்ணை திறந்தாலே எல்லாம் அடுத்தவங்க குற்றம் தானே தெரியும், நிறைய தெரியாது, இல்லையா? அப்படியே கழுத்தை பாப்பா,
இவளுக்கு இந்த செய்தி பத்தி தேவையா, இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கேன், முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம அந்த குற்றத்தை பார்க்கிறோம். நீங்க பார்க்கறது எல்லாம் குற்றமாகத்தான் இருக்கும். குற்றம் இல்லாமல், அத குற்றம்னு தெரியாமலே நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன கலர் அடிச்சிருக்காங்க காருக்கு பாரு, காருக்கு இந்த கலர். அப்புறம் நம்பர்ல ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் எதுன்னா, நம்பர் சரியில்லையே, நம்பரை பார்ப்பீங்க, நம்பர் சரியில்லையே அப்படிங்க. அப்புறம் ஏதாவது ஒவ்வொன்று பார்க்கறதுன்னு ஒவ்வொன்றையும் நீங்க என்ன பண்ணிட்டு போய் கமெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க உள்ளுக்குள்ள. உங்களுக்குள்ள வெளியே சொல்ல மாட்டீங்க. ஒரு தாட்ஸ் உங்களுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு வைப்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். அது சரியில்லையே, அந்த பிள்ளை அப்படி இல்லையே, அது சரியில்லையே, இது ஏதாவது ஒண்ணு ஒரு கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். குற்றம், குற்றத்தை பார்க்காமல் யாரும் செல்வதில்லை. ஆனா குற்றத்தை சொல்லாமல் இருந்திருப்போம். அந்த குற்றத்தை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, பார்த்த உடனே அந்த குற்றம் வந்திருக்கும். ஆனா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாம கூட இருக்கலாம். அப்படி போயிட்டே இருப்பீங்க. ஆனா குற்றமாகத்தான் பார்த்துருப்பீங்க. நிறைவாக எதையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது யாராக இருந்தாலும், இறைவனே உட்கார்ந்து இருந்தாலும் நம்ம நிறைவனா பார்க்க மாட்டோம். அதான் அங்க சிக்கல். அப்ப அந்த குற்றமா பார்க்கறதுல என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப நீங்க ஒன்ன பாக்குறீங்க, ஒருத்தன் ஏதாவது தப்பா பேசுறான், இல்ல ஏதாவது சிக்கல் இருக்கிறான்னு பார்த்துட்டு நீங்க போயிட்டீங்கன்னா, இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பார்த்து இருக்கீங்க இல்லையா, அதுக்கு உங்களால என்ன பண்ண முடியல, எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்களுக்கு வேண்டியதை செய்ய முடியலைன்னு சொன்னா இது பாவத்திற்கு உரியது. உங்களுக்கு இது எப்படிதான் வாழ்றதுன்னா, அதுக்குதான் முதல்ல சின்ன வயசுலயே என்ன சொல்றதுன்னா, நல்லவர்களாகவே வளர்த்துக்கணும். அதனால நல்ல வர்ற ஞானியா உள்ளவங்க, இந்த சித்த நிலையில போறவங்க சின்ன வயசுலயே இருந்து எதை பார்த்தாலும் அதுக்கு நல்லது செய்துக்கிட்டு வழி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. எதை பார்த்தாலும் எதையும் நல்லதா பார்ப்பாங்க, அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம செய்வதில்லை. ஏன் செய்யறது இல்லைன்னா, நம்மளே இன்னும் திடப்படலையே, நம்மளே அதை முழுமையா தெரிஞ்சுக்கலையே, நம்ம குற்றமே தீரலையே. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இன்னும் அந்த தவறு வளர்வதற்குரிய வாய்ப்பை வளர்த்து கொண்டே இருக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க உங்களை ரெடிப்படுத்தல. உங்க குற்றத்தை ரெடிப்படுத்தாதான் நான் சொல்ல முடியும். உங்க குற்றத்தை நீங்க இன்னும் உணரல, இன்னும் குற்றம் நீங்களே பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்ப எப்படி அங்க செய்ய முடியும்? அப்போ இங்க என்ன வருதுன்னா, ஒருவரை பாக்குறீங்க, அவருக்கு நீங்க உதவி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது உங்க கர்மா அப்படி இருக்கும். உங்களுடைய பழைய ஜென்மாலேயோ இனிமேல் வரக்கூடிய ஜென்மாலேயோ இவருக்கு நீங்க உதவ வேண்டிய சூழல்கள் இப்ப இருந்திருக்கும். ஆனா இப்ப நீங்க அதை செய்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருப்பீங்க. நல்லா புரியுதா? ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்களும் குற்றத்தில் இருக்கிறீங்க. அதனால அவருக்கு நீங்க என்ன செய்யணுங்கிறத பத்திய சிந்தனை உங்களுக்கு வரல. அப்ப என்ன பண்ணிட்டீங்கன்னா, அவருக்கு வேண்டியதை செய்யாம இன்னொரு ஜென்மம் எடுப்பதற்குரிய வாய்ப்பை நீங்க உண்டு பண்ணிட்டீங்க. நீங்க ஆயத்தமா இருந்தா தானே. இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க நிறைய பிள்ளைங்க இருக்குது, எல்லாம் படிக்கிறதுக்கு வசதி இல்லை, புஸ்தகம் வாங்க முடியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பார்க்குற பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சாதாரணமா சொல்றேன், ஐயோ எல்லாம் கூட கஷ்டப்படுது, சாப்பாட்டுக்கே வழி இல்லையே, புஸ்தகம் வாங்குறது சரி ஏதாவது இருக்குதா, நம்மள்ட்ட இருக்கிறதுக்கு இதம்மா ஒரு புஸ்தகம் வாங்கிக்க, இல்லை இப்போ நான் ஏதாவது பன் வாங்கி தரேன் சாப்பிட்றேன்னு நீங்க உதவுனீங்கன்னா, பெருசா நீங்க அந்த குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய கர்மா அந்த ஒரு சின்ன பன் வாங்கி கொடுத்ததோட உங்களுக்கு முடிஞ்சிடும். ஏதோ ஒரு ஜென்மால அதனால வரக்கூடிய தொல்லையோ உங்களால் அது அந்த சால்வேஷன் ஆயிடும். அப்ப அதுக்கு நீங்க போகும்போதே எப்படி போயிருக்கணும்னா, வித் ப்ரிப்பரேஷனா கையில கொஞ்சம் மணியாவது வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா, இப்ப நீங்க எதுவுமே எடுத்துட்டு போகல, இது எக்ஸாம்பிளா சொல்றேன், எதுவுமே எடுத்துட்டு போகாம நீங்க போயிருக்கிறீங்க. இப்ப அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம கையில காசு இல்லை, நம்ம என்ன பண்றது, நம்ம என்ன சொல்றது. அப்போ உங்களுக்கு இயற்கை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த குழந்தைக்கு ஏதாவது செய்து உங்க கர்மாவை சால்வ் பண்ணதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. நீங்க அதை பயன்படுத்தாம நீங்க போயிட்டீங்க. இது என்ன இருக்கும், அப்படியே ஸ்டோர்ல உட்காந்து அடுத்த ஜென்மாலே வேற இதுலயோ உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு காலகட்டத்தை வச்சுச்சுன்னா உங்களுடைய பிறவி நின்று கொண்டு இருக்கும். நன்றாக ஞாபகத்துக் கொள்ளும். அப்போ அதுக்கு தான் வள்ளலார் சொல்லுவார், ஆயத்தமாக இருங்கள். இயேசு சொல்லுவார், எப்பொழுதும் விழிப்பாக இருங்கள். எல்லா மகான்களும் அந்த உண்மையை உணர்ந்த இறைநிலையை நாடுன அத்தனை பேர்களும் என்ன சொல்றதுன்னா, எப்பவும் நீங்க தயாராக இருங்கள். விவேகானந்தர் சொல்லும்போது சொல்லுவோம், எப்பொழுதும் விழிப்பா இருங்க, துடிப்பாக இருங்க, இல்லையா? அவேக்கன், எழுமின் பாரு, தூங்கிடாதீங்க, சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நாம நம்ம குற்றத்தை முதல்ல சரி செய்தாதான் இந்த மாதிரி பார்க்கிற பொழுது அவங்களுடைய நிலையை பார்த்து அதுக்கு நம்ம வழி சொல்வதற்கு வாய்ப்பு வரும்.
இப்ப நம்மளே முடியாம இருந்தா, இப்ப நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். நம்ம பிரச்சனையே தூங்கிட்டு இருக்கு, இது யாருக்கு என்ன பண்றதுன்னு தோணும். ஏன்னா நம்ம மனசு என்ன ஆகுதுன்னா எந்திக்காது. நீங்க உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணாதான் அதுக்கு குதூகலமா இருக்கும். அது கூட இப்ப நீங்க ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டா இன்னொருத்தருக்கு போய் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? அப்போ உங்க மனம் கிடந்து என்ன பண்ணும்? அப்படி சோம்பேறி ஆயிரும். அப்போ உங்களை நீங்கள் தயார்படுத்தணும், ஞானத்துல நீங்க அந்த ஆற்றலை பெறணும் என்று சொன்னா முதல்ல நீ என்ன பண்ணா, தன் குற்றத்தை நீக்கி, முதல்ல நம்முடைய குற்றத்தை நீக்கிறதுக்கு. என்ன பெரிய குற்றங்கள் கிடையாது, அதான் சொல்றாரு. பெரிய குற்றம் வேண்டாம், சாதாரணமா நீங்க உங்க நிலையில உங்க குணத்திலே இருந்தா போதும். ஆனா நம்ம குணத்திலே நம்ம இல்லை. நான் தான் சொல்றேன், இயல்பாக இருந்தாலே போதும். அப்ப எது நம்ம இயல்புன்னு நமக்கு தெரியல. அதுக்குதான் தன்னை தானறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை தான் அறியாமல் தானே கெடுக்கின்றான். எங்க எடுத்தாலும் இது அளவு போல யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம குற்றம் எதுன்னு முதலாவது நீங்க கண்டுபிடிக்க, நம்மளை பத்தி தெரியணும். நமக்கு எது செய்தா நமக்கு கர்மா வராது, எது செய்தா நமக்கு பலனாக இருக்கும். ஏன்னா அதை முதலாவது ஒரு குரு பிரானது. அதை முதல்ல குருவை தேடு, குருவை அடைஞ்சு குரு மூலமாக உன்னை பற்றிய விஷயங்களை முதலில் உன் தனிமந்திரத்தை பெற்றுக்கொண்டு, உன் தத்துவத்தை தெரிந்து கொண்டு, உன் வாழ்க்கை இயல்களை உணர்ந்து கொண்டு, அப்ப அடுத்த கட்டம் நீங்க போற இடங்கள்ல எல்லாமே உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்கும். அப்படி இறங்கி போவீங்க, ஒரு பஸ்ல தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அப்ப பார்த்து ஒரு அம்மா வந்திருக்கோம், உடனே என்ன பண்ணுவோம்? ஏன்னா நம்ம தான் இப்ப முழுக்க ஞானத்துல பண்ண எரிச்சு அவங்கள உட்கார வச்சிருப்பீங்க. இது ஒரு ஜென்மால உங்க தாயா இருந்திருக்கும், ஏதோ ஒரு ஜென்மால இருந்திருக்கலாம். இப்ப நீங்க அதை உதாசீனப்படுத்திட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்ம குணம் தான் உங்கள்கிட்ட மாறலையே, இல்லையா? இதுக்கு தன்னை ஈச் அண்ட் எவ்ரி திங், எல்லாத்துலயுமே இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அது விஞ்ஞானம் அல்ல, விஞ்ஞானம். உங்களுடைய ஒவ்வொரு அணு துகள்களையும், ஒவ்வொரு நிமிடத்திலையும், ஒவ்வொரு கணத்திலும், ஒவ்வொரு செயலிலுமே என்ன இருக்கிறது? எதிரும் புதிருமான வினைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் நல்லவராவதற்கும் கெட்டவராகவும் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஞானிகளும் மகான்களும் நல்லதை செய்து தங்களை தப்பித்துக் கொடுக்கிறார்கள். இதை உணராதவர்கள் கர்மாவில் மீண்டும் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இயற்கை நிறைய வாய்ப்பை ஒவ்வொரு நிமிடமும் தந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன பண்றோம்? அப்படி ஏறுறோம், இறங்குறோம், வருறோம், போறோம், மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நிலையிலே நம்ம இல்லை. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் சொன்னேன் சரியா தப்பா? நீங்களே உட்காந்து தனியா வைங்க, இதை வச்சுக்கிட்டு நம்ம தூக்கி போவோம். வாங்கி போய் உங்க வீட்டுல போய் ஒரு போட்டோவை வச்சுட்டீங்க. அப்புறம் 2ஆம் நாள் போட்டோ காணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அர்த்தம் இல்லையோ? இல்லையா? அதுக்கு வைக்காம வந்து போலாமே. ஏன் வச்சோம்? அப்ப ஏத்துக்கிட்டோம், இதுதான் மேல்னு வந்துட்டோம். அப்ப இப்ப கீழாயிட்டா இல்ல வேற ஏதாவது மாறிட்டோமா? கொஞ்சம் யோசிச்சு அவ மனநிலை என்ன வந்துச்சு? தடுமாற்றத்தில் இருக்குது. நீங்கள் ஒரே நிலை பேர் உடையவர்களாக இருங்க. பார்த்திருக்கா இல்லையா? ஒரே நிலை பேர் உடையவர்களாக. எனவே நிறம் என்று நான் சொன்னது பல நிறத்தை அல்ல, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிறமாக இருக்கிறீர்கள், இல்லையா? உங்கள் நிறத்தை நீங்கள் உணர்வது என்பது தொண்டில் தான் உணர முடியும். உங்கள் நிறத்தை நீங்கள் உணர்வது எங்க முடியும்? தொண்டில் தான் முடியும். அந்த தொண்டை நீங்கள் செய்வதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்த வேண்டும் என்றால் உங்கள் குணத்தில் நீங்கள் மாற்றத்தை காண வேண்டும். அப்போ உங்கள் தகுதி, உங்களுடைய தத்துவம், உங்களுடைய வாழ்வியல், இதை குரு மூலம் தெரிந்து கொண்டு உங்களை மாற்றி, அதான் மாற்றி பிறக்க வேண்டும் சொல்றது. குரு கிடைச்சு நீங்க என்ன வேணும்? மீண்டும் ஒரு புனர்ஜென்மம் இந்த மண்ணில் எடுக்கணும். அப்பதான் நீங்க ஞானவான்களாக மாற முடியும். அந்த புனர்ஜென்மம் எடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா கர்மா இல்லாத வாழ்வை கழிக்கிறீர்கள். அப்போ நீங்க தன் குற்றத்தை நீக்கி மற்றொரு குற்றத்தை பார்த்து அதை நீங்குவதற்கு வழி செய்தால் என்ன உண்டாகும் சொன்னா, என் குற்றம் ஆகும் இறைக்கு. இறையத்தை செல்வதற்கு எந்த தடையுமே உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ இறையை அடைவதற்கு தடை இல்லை. இறையை அடைவதற்கு தடை இல்லை. எப்போ? நீங்க உன் குற்றத்தை நீக்கி மற்றவர்களுடைய குற்றத்திற்கு வழி செய்கிற, தொண்டு செய்கிற பொழுது என்பதை உணர்ந்து கொண்டு இனிமேலாவது சித்தம் மாறாமல் சித்தத்தை இறைவால் குருபால் வைத்து வாழ முயலுங்கள்.
உங்களுக்குரியதை அடைவீர்கள் என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன்.